السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த பயான் தொடரிலே உலகத்தாருக்கு உளவியல் தீர்வளித்த உன்னத வேதம் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக மனித குலத்திற்கு அனைத்து துறைகளிலும் அத்தியாவசியப்படுகின்ற உளவியல் சார்ந்த தீர்வுகள் சம்பந்தமாக திருமறை குர்ஆன் கூறியிருக்கின்ற வழிகாட்டல்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே நேற்றைய தினம் குழந்தை உளவியல் என்ற தலைப்பின் கீழே ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இன்னும் சில செய்திகளை பார்க்கலாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்திலே ஒரு நாட்டின் தலைவர்களாக, ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக மாற இருக்கக்கூடியவர்கள். ஒரு சமுதாயத்தின் முதுகெலும்பாக எதிர்காலத்திலே யாரெல்லாம் உருவெடுக்க இருக்கிறார்களோ அவர்களை சரியான முறையில் சிறு வயதிலேயே பராமரித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களின் அடிப்படையிலே அவர்கள் வளர்த்தி எடுத்தால்தான் நாளைய தினம் நம் சமுதாயத்திற்கு அவர்கள் சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக திகழ்வார்கள். எனவே குழந்தை சார்ந்த உளவியலை நாம் அனைவரும் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்கவே வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமான குழந்தைகள் உளவியல் பாதிப்புகளுக்கு உள்ளாகி, மன அழுத்தங்களின் காரணமாக மன உளைச்சல்களுக்கு உள்ளாகி பரவலாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய உளவியல் தீர்வுகளை நாங்கள் சரியான முறையில் இனம் கண்டு அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தினால்தான் நமது குழந்தைகளை மனபாதிப்புக்கு உட்படாத சுதந்திரமாக நிம்மதியாக வாழக்கூடிய வளரக்கூடிய குழந்தைகளாக மாற்றிவிட முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் குழந்தைகளுடைய இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். பொதுவாக குழந்தைகள் என்றால் அனைவரும் விளையாடக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். எந்த நேரத்திலும் விளையாட்டை ஆசைப்படக்கூடிய விளையாடக்கூடிய ஒரு மனோநிலையில் தான் குழந்தைகள் வளருவார்கள். அவர்களுக்கு விளையாட்டு என்றால் என்னவென்றே தெரியாது. வெறுமனே சப்தமிடுவது ஒரு விளையாட்டாக நினைப்பார்கள், சுத்தி திரிவது ஒரு விளையாட்டாக நினைப்பார்கள், வீடு முழுவதும் அலைந்து திரிவது ஒரு விளையாட்டாக நினைப்பார்கள், ஏதாவது ஒரு பொருளை இழுத்து கீழே போடுவது அது விளையாட்டாக நினைப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை அவர்கள் விளையாடு என்று அவர்களாக கருதி கொண்டு வீடுகளில் விளையாடுவார்கள். ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த எந்த விளையாட்டையும் அவர்கள் அங்கீகரிப்பதில்லை. சத்தம் போட்டாலே சத்தம் போடாதே, உடனடியாக நிறுத்தி விடுவார்கள். அந்த குழந்தை என்ன நினைக்கும் என்றால், பெற்றோர்கள் நான் விளையாடுவதை விரும்பவில்லை அப்படி நினைப்பார்கள். சத்தம் போடுவது ஒரு விளையாட்டாக குழந்தைகள் நினைக்க, பெற்றோர்கள் அதை எரிச்சலாக பார்க்க, உடனடியாக அந்த எரிச்சலை விட்டு அவர்கள் விலகுவதற்கு குழந்தைகளை தடுத்து நிறுத்தி விடுவார்கள். ஆனால் அது குழந்தையுடைய ஒரு மன வளர்ச்சிக்கான ஒரு விளையாட்டு என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னா, யார் என்ன செயலில் ஈடுபடுறாங்களோ அந்த செயலுக்குரிய காரணம் என்னவென்பதை இன்னொரு தரப்பு புரியாமல் இருக்கிறது. நிறைய பிரச்சனைகளுக்கு இது அடிப்படையான காரணமா இருக்குது. அப்ப குழந்தை விஷயத்துல நாங்கள் கவனமா இருக்கணுமா இல்லையா? வெளியில உள்ள ஒரு நபர் ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார், அந்த காரியத்திற்கான நோக்கம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதை தடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஏன்? நமக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்காத ஒரே காரணத்துக்காக ஒரு செயலை தடுக்கிறோம். அந்த விஷயத்துல வெளிநபர் ஒருவர் பாதிக்கப்படுகிறார். அது சரி, வெளிநபர் என்று சொல்லி கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனா இங்கே வீட்டுக்குள்ள நாம் பெற்ற குழந்தைகளை நாம் தடுத்து நிறுத்தும் போது அவர்கள் உளரீதியான பாதிப்புக்குள்ளானால் அதனுடைய பாதிப்பை யார் சுமக்க வேண்டி வரும்? பெற்றோர்கள் தானே சுமக்க வேண்டி வரும்.
அப்ப இந்த விஷயத்துல கூடுதலான கவனத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். ஒன்றுமில்லாத ஒரு நிலையில குழந்தைகள் தானா வளர மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா பலதரப்பட்ட விளையாட்டுகளை விளையாடுவார்கள். இன்னைக்கு விளையாட்டு துறையில பல விஷயங்கள் முன்னேறி இருந்தாலும் குழந்தைகளுடைய உளவியல்ல பல விளையாட்டு அம்சங்களை நாங்கள் பார்க்க முடியவில்லை. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? ஆரம்ப காலத்தில் ஒரு குழந்தை எடுத்தா அவன் எடுத்து ஒரு விளையாட்டு பொருளை உடைப்பான். நீங்க விளையாட்டு பொருள்னு ஒன்று வாங்கி கொடுப்பீங்களே, அதை உடைப்பான், பீஸ் பீஸா கலட்டுவான். அப்படி துண்டு துண்டாக கலட்டி இருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவனுக்கு ஒரு விளையாட்டு சாமானம் வாங்கி கொடுக்க இயலாது, அதை உடைச்சி நாசமாக்குறது தான் இவன் வேலை. ஆனா இவங்களுக்கு புரியல, அவன் அந்த உடைக்கிறானே, அந்த பொருளை வந்து பீஸ் பீஸா கலட்டுறானே, அது கலட்டும் போது அவனுக்குள்ளே ஒரு அறிவு வளர்கிறது. அவனுக்குள்ளே ஒரு ஒரு அதுக்கு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா ஒரு இயற்கையான ஒரு அறிவு. எந்த அளவுக்கு அந்த இயற்கையான அறிவுன்னு சொன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சுரல் டேலண்ட் எல்லாத்தையும் இந்த வேலையூடாக அவன் வெளிப்படுத்துறான். நாளைக்கு அவன் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியா கூட வந்துடலாம், அவன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வாளராக வந்துடலாம், ஒரு கண்டுபிடிப்பை புதுசா கண்டுபிடிக்கலாம். உடனே நாங்க திரைய போடுறோம், வேணாம் நீ உடைக்காதே, நீ உடைக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை, இப்படி எண்ணுவாங்க. அப்ப இந்த நிலையை வந்து நாங்க என்ன செய்யறோம்டா, குழந்தையிட மன வளர்ச்சியை நாங்க தடுக்கிறோம். விளையாடுகள் இல்லாத விளையாட்டுல ஈடுபடாத குழந்தைகள் மன வளர்ச்சியிலே மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சின்ன காலத்துல என்ன செய்வாங்க? நாங்கெல்லாம் சின்ன காலத்துல இந்த குட்டாஞ்சோரெல்லாம் ஆக்கி விளையாடுவோமா இல்லையா? சின்ன சின்ன பானை பாத்திரங்கள் எடுத்து அதுல வந்து சோறு போட்டு அதை வந்து சோறை ஆக்கி எடுத்து இன்னும் சில எங்களால் முடிஞ்ச அளவிலான சில கறிகளை ஆக்கி எடுத்து குட்டாஞ்சோறு விளையாடுவோம். இப்ப யாராவது ஒரு புள்ள இந்த விளையாட்டு விளையாடுதா? யோசிச்சு பாருங்க, ஒருத்தரும் விளையாட மாட்டாங்க. பெற்றோர்கள் வந்து அந்த சின்ன சட்டிப்பானை இருக்குது, களிமண்ணால் செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட சட்டிப்பானையில் இருக்குது, அதையாவது வாங்கி கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? உடைச்சிருவான், உடைக்கணும், உடைச்சி விளையாடணும். அப்படி விளையாடினா தான் அவனுடைய திறமைகள் அவனுக்குள்ளே வளரும். அப்ப இந்த மாதிரி ஒரு விளையாட்டை நாங்க அந்த காலத்துல பார்த்தோம், இப்ப பார்க்க முடியல. அடுத்தது என்ன விளையாட்டு விளையாடுவாங்க? சில வார்த்தைகளால விளையாட்டுகள் வரும். என்ன விளையாட்டு? வார்த்தையில் உள்ள விளையாட்டுகளை சொல்லுங்க பாப்போம். யாரு தச்ச சட்டை, சாட்சி தச்ச சட்டை என்றது சொல்லுவோமா இல்லையா அந்த காலத்துல? இப்ப பெரியவனுக்கே அதை சொல்லலாது, தச்ச தச்சேன்டுவான். சின்ன பிள்ளைகள் அறவே சொல்ல மாட்டாங்க. வார்த்தை ஜாலங்கள்ல விளையாட்டு. இன்னும் சில விளையாட்டுகள் இருக்குது, அந்த அதுக்கு சிங்களத்தில் சொல்லுவாங்க, கேனு பிரிமி மல் பழத்துருவன்னு போடுவாங்க. ஆண்கள் பெண்கள் பழங்கள் காய்கறிகள் என்று அப்படி லைன் லைனா போட்டு ஒரு எழுத்த சொல்லுவாங்க. ஆனா என்றா ஆனல வரக்கூடிய ஒரு ஆம்பளோட பேர், ஒரு பொம்பளோட பேர், ஒரு ஃப்ரூட்ஸோட பேர், இப்படி வரிசையா எழுதி குயிக்கா முடிச்சிடணும். முதல்ல யாரு முடிக்கிறாங்களோ அவங்க கவுண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1லேருந்து 100 வரை காட்டணும். அந்த 100 முடிஞ்ச உடனே எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். எத்தனை பேர் வந்து அந்த கொலம் ஃபில் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க வந்து அதுக்கு பாயிண்ட்ஸை போட்டு அதுல யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ன்றதை பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு அறிவை வளர்க்கிற விளையாட்டுகள் இதெல்லாம் விளையாடினாங்க. இப்ப யாராவது விளையாடுறாங்களா? விளையாடல. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில வீடுகள்ல விளையாடுறதுக்கே இடம் இல்லையே. வீடுகள் வந்து எந்த நிலையில இருக்குது? விளையாடுறதுக்குரிய இடம் இருக்குதா? வீட்டுல எங்கட வீடுகளே 10க்கு 10 வீடுகளை வச்சுக்கொண்டு அதுல வந்து சமையல் அறையும் ஹால் எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று, இதுல வந்து இவங்க விளையாட விட்டா இடம் இல்லை. அப்ப நாங்க வந்து எங்கட குழந்தைகளோட எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு நாங்க எங்கட எங்கட வீடுகளை குடிசைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, சுற்றுச்சூழலோட குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு இடமாக அதை அமைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க தயாரிக்கணும். நாங்கள் அது பார்க்கறதே இல்லை. எங்கட என்ன இருக்குதுண்டா, பெரியவங்கட திருமணம் முடிக்கணும், அவ்வளவுதான். பொண்டாட்டிய கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா அவளை கொண்டாந்து வீட்டில் வைக்கணும். அந்த வீடு வந்து ஒரு கக்கூஸ் போல இருந்தாலும் பரவாயில்லை, அவ்வளவுதான் எண்ணம். அடே குழந்தைகள் பிறக்குமே, அந்த குழந்தைகளோட உளவியல் பாதிப்புகள் உண்டாகுமே, அவங்களுக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கணுமே என்ற எண்ணம் எல்லாம் இல்லை. சரி வெளியே தான் கூட்டி போறாங்களான்னு பார்த்தா வெளியேயும் கூட்டி போக மாட்டேன்றாங்க. ஒரு கிரவுண்டுக்கு கூட்டி போய் அப்பாவோட தகப்பனாரோட கிரவுண்டுக்கு போய் அவன் பெட் எடுத்து இவர் போல் பண்ண, அப்படி ஒரு விளையாட்டுனா எவ்வளவு ஒரு ஆசை வரும் தெரியுமா குழந்தைகளுக்கு? தன்னுடைய தந்தை தன்னுடன் விளையாடுகிறார் என்ற எண்ணம் வரும். சரி கிரவுண்டுக்கு போயிட்டு தான் நீங்க விளையாடல, வீட்லயாவது கண்ணாமூச்சி விளையாடலாமா இல்லையா? எங்க சரி நீ போயிட்டு ஒளிஞ்சுக்கோ, நான் கண்ணை பொத்தி கொள்றேன், கவுண்ட் பண்ணுவேன் 10 வரைக்கும், அதுக்குள்ள நீ ஒளிஞ்சு கொள்ளணும், நான் உன்னை வந்து தேடுறேன், கண்டுபிடிப்பேன்.
நீ என்ன கண்டுபிடிச்சா நான் உனக்கு பரிசு தருவேன். இப்படி அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது விளையாட்டுகளை விளையாடணுமா இல்லையா? எதுவுமே இல்லை. குழந்தைகளுடைய உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு இது மிகப்பெரிய காரணமாக அமைந்திருப்பதாக ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. பெற்றோர்கள் நேசமாக பாசமாக குழந்தைகளுடன் விளையாடாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல திருமணம் முடிக்கிறாங்க. 9வது வயதுல தான் நபிகள் நாயகத்துடன் அவங்க பெரிய வயசுக்கு வர்றாங்க, பெரிய ஆளா மாறுறாங்க. 9வது வயசுல தான் இல்லறத்தில் ஈடுபடுறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த காலத்தினுடைய வழக்கத்தின்படி 9வது வயசுல பெரிய வயசுக்கு வந்த உடனே திருமணம் முடிச்சாலும் அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டாலும் அவங்களோட வயசுல உள்ள அந்த பக்குவம் கொஞ்சம் குறைவா தானே இருக்கும். 9 வயசுக்குரிய பக்குவம் தானே இருக்கும். அப்ப அந்த நிலையில மனோநிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டில் விளையாடுவாங்க, ஒரு பொம்மையை வச்சு விளையாடுவாங்க. குதிரையை ஒரு பொம்மையா தயாரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த குதிரைக்கு சிறகுகள் வேற இருந்துச்சு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோழிகள், சம வயதிலான தோழிகள் வந்து வீட்டில் விளையாடுவாங்க. விளையாடும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை கண்டுகொள்ள மாட்டாங்க, சாதாரணமாக விளையாடி கொண்டே இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தா மட்டும் சத்தம் போட மாட்டாங்க. ஏண்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட் அண்ட் ரைட்டா இருப்பாரு, அதனால சவுண்டு வந்து வெளியே வராது. அப்ப அதுக்கு கூட உமர் அதுக்கும் கோவப்படுறாங்க. அதனால நான் வந்தா சத்தம் போடாம இருக்கிறீங்க, நபிகள் நாயகம் இருக்கும்போது உங்களுக்கு கவனம் இல்லை, என்ன விட நபிகள் நாயகத்தை விட நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் உங்களுக்கு அப்படி கேட்பாங்க. அப்ப உமர் அந்த பெண்கள் சொல்லுவாங்க, பெண்கள்டா யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயசுல உள்ள சக தோழிகள் சொல்வார்கள், உங்களோட கல் நெஞ்சம், உங்களுக்கு வந்து கடுகடுப்பு இருக்குது, நபிகள் நாயகத்தில் உள்ள வந்து சாஃப்டா இருக்கும், அதனால நாங்க அவங்க இருக்கும்போது இதை கண்டுகொள்றது இல்லை, இப்படி சொல்ற ஒரு செய்தியை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் ஹதீஸ்கள்ல. அப்ப இந்த செய்தி என்ன உணர்த்துது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குதிரையை வச்சு விளையாடினாங்க. அந்த குதிரையை விளையாடுறத நபிகள் நாயகம் அங்கீகரித்தார்கள். அந்த குதிரையை பார்த்து ரசூல் ஆச்சரியப்படுறாங்க. அது என்ன குதிரைன்னு கேட்டாங்க. அந்த குதிரை கூடாதுன்றதுக்காக இல்லை, உருவம் வீட்டில் வைக்க கூடாதுன்றதுக்காக அல்ல, சிறிய வடிவிலான உருவங்களை வீட்டில் வைப்பதற்கு நபிகள் நாயகம் அனுமதித்திருக்கிறார்கள். திரைச்சீலையாக தொங்கவிடப்படுவதை மதிப்பு மிக்கதாக ஒரு உருவம் இருப்பதைத்தான் நபிகள் நாயகம் தடுக்கிறாங்க. சிறிய வடிவிலான உருவங்களை தவிர நபிகள் நாயகம் விதிவிலக்கு அளிச்சிருக்கிறாங்க. இந்த பொம்மைகள் எல்லாம் வீட்டில் வச்சு விளையாடலாம், அது உருவம், அது ஹராம் என்ற பேர்ல எல்லா பொம்மைகளையும் தூக்கி வெளியே வீசுறாங்க, தூக்கி எறிகிறாங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறது இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வச்சு விளையாடினாங்க. அப்ப ரசூல் ஆச்சரியப்பட்டு என்ன கேட்கிறாங்கடா, குதிரையை வச்சு விளையாடுறீங்க சரி, அதுக்கு என்ன சிறகுகள், இது என்ன குதிரைக்கு சிறகுகள் உண்டான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஏன் நீங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல குதிரையை பத்தி கேள்விப்பட்டது இல்லையோ, அவங்களோட காலத்துல குதிரைக்கு சிறகு இருந்ததெல்லாம் பேசிக்கொள்றாங்களே. ரசூலா சிரிக்கிறாங்க. அப்படியா, உண்மையில ரசூலா அங்கீகரிக்கல, அந்த சிறகு இருக்கிறத ஒத்துக்கொள்ளல, அப்படியா பேசிக்கொள்றாங்களா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா, வீட்டில் வந்து ஒரு பொம்மையை வச்சு விளையாடினாங்களா இல்லையா. அப்ப சிறுவர்களோ சிறுமியர்களோ வீட்டிலிருந்து விளையாடக்கூடிய விதத்தில் சில பொருட்கள் அவர்களிடம் இருக்க வேண்டும். அந்த பொருட்களை நாங்கள் எடுத்து கொடுக்கணும். இப்படி கொடுக்காம அவங்களை இறுக்கமா நாங்க வளர்த்துட்டோம் வேண்டா, கட்டெண்ணைட்டோட வளர்த்துட்டோம் வேண்டா, ஒரு கண்டிப்பு மாத்திரம்தான் உணர்வாக வைத்து அவர்களை வளர்த்து விட்டோம் என்றால் அவர்களுடைய மனநலம் கண்டிப்பாக பாதித்துவிடும். அவர்களுக்கு சிந்தனை சக்தியை அவர்கள் இழந்து விடுவார்கள். உள ரீதியான பாதிப்பு தான் விளங்காது, ஆரம்பத்தில் விளங்குமா, இருந்து நின்று திடீரென்று உங்களோட பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நகத்தை கடிப்பாங்க. நகத்தை கடிச்சா நீங்க ஆரம்பத்தில் என்ன விளங்கலாம், புள்ள வந்து நகம் வளர்ந்துருக்கிறதுனால மேல கீறு படுறதுனால கடிக்கிறான் போல அப்படின்னு நினைச்சு கொள்வீங்க. அது இல்லை விஷயம். ஒரு சிறுமி அல்லது சிறுவர் நகத்தை கடிக்கிறான்டா, அவனோட உளவியல் ரீதியான ஏதோ பாதிப்பு வந்துக்குது, மனசுல ஏதோ மெட்டரவுண்ட் இருக்குது. மருத்துவர்களிடம் விசாரித்து பாருங்கள், இந்த நிலைமை வருது. ஏன் தனிமை உணர்வாங்க, அவங்களோட ஃப்ரீடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒதுக்கப்பட்டதான உணர்வு, அதுதான் இந்த நகத்தை கடிக்க வைக்குது. அப்ப இந்த மனோநிலையை நாங்கள் மாற்றணுமா இல்லையா. குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும், அவர்களுடன் நாங்கள் விளையாட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக மார்க்கத்துக்கு முரணான விளையாட்டுகள் விளையாடக்கூடாது. நபிகள் நாயகம் வந்து இந்த கல்லை வந்து சுண்டி எறிகிறத மட்டும் தடுத்து இருக்கிறாங்க. விளையாட்டுல கற்களை எடுத்து சுண்டி எறிவாங்க. நாங்கள் அதை என்ன விளையாடுவோம், குட்டி கம்ப நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம், அதை கீழே இருந்து இப்படி சுண்டி விட்ட வேண்டி வைங்க, எவன்டையாவது மண்டையை விட்டு பொழக்கும். அந்த விளையாட்டை அப்போ கூடாதுன்னு விலகுது. இன்னொருவருக்கு ஆபத்து வரக்கூடிய, அது எந்த அளவுக்கு நாங்கள் எறிகிறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக அது போகும், எந்த அளவுக்கு தூரத்தில் போயிட்டு விழுதோ அந்த அளவுக்கு நாங்கள் வென்று, அப்படித்தானே. அப்போ இந்த மாதிரி விளையாட்டுகள் ஆபத்து இருக்குது. இன்னொருத்தருக்கு ஆபத்து வரக்கூடிய விளையாட்டு விளையாடக்கூடாது. அடிப்படையிலே ஆபத்து வரும் வேண்டாம், எல்லா விளையாட்டுலையும் ஆபத்து இருக்கும், அடிப்படையிலே இதில் ஆபத்து விலகுதா, மண்டையை புழக்கதான் புழக்கிறதுக்காக தான் தட்டுறோமா, அப்போ தேவையில்லை.
இந்த ரக்பி என்ற பேரில் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க, மனுஷனை சாகடிக்கிறதுக்காகவே. இதெல்லாம் ஒரு விளையாட்டு அங்கீகரித்து வச்சிருக்கிறானே. ஃபுட்பால் சரி பரவாயில்லை, அது வந்து பந்தை எடுத்து காலால் விளையாட்டு போட்டு அது அருமையான ஒரு விளையாட்டு. கிரிக்கெட்ன்றத ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விளையாட்டு. அவனுக்கே விளங்கி தான் 50 ஓவர் வந்து 20 ஓவராக மாற்றிட்டான். ஏன் இப்போ யாராவது டெஸ்ட் மேட்ச் பார்க்குறானா? இல்லை. யாராவது ஒன் டே மேட்ச் பார்க்குறானா? 50 ஓவர் பார்க்குறானா? இல்லை. அதையும் சுருக்கி 20-20 இப்போ அதுதான் ஃபேமஸ் ஆகிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அதை 10-10 ஆக்குவான் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ ஏன்டா அது ஒரு சோம்பேறித்தனமான விளையாட்டு. 10,000 11 பேர் கிரவுண்ட்ல இருந்து சுற்றி சுற்றி இருப்பான், ஒருத்தன் பந்தை போடுவான், ஒருத்தன் அடிப்பான், ஓடுவான். அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. ஆரம்ப காலத்தில் இந்த விளையாட்டை வந்து உருவாக்கினதே வெள்ளைக்காரனுக்கு வந்து வெறுமனே பீச்சில் போயிட்டு சன் பாத் எடுக்கிறத விட வெயிலில் காஞ்சி கொண்டு விளையாடுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு யோசிச்சா இங்கிலாந்தில் ஆரம்பிச்சான் அந்த விளையாட்டு. வெள்ளைக்காரன் வெயிலில் காய்றது பரவாயில்லை, இலங்கைக்காரன் வெயிலில் காஞ்சா என்னத்துக்காகும்? காஞ்சி கருவாடாயா நாங்கள் வர வேண்டி வரும். ஏற்கனவே சரியான வெள்ளை நாங்கள் எல்லாரும் ஏற்கனவே இருக்கிற வெள்ளையில இவன் வந்து வெயில போயிட்டு காஞ்சி கருவாடாகினா எப்படி வரும்? பல பலன்னு இருக்கிறான் நம்ம விளையாட்டு வீரர்கள் எல்லாம் பாருங்க, அப்படி செக்க செவக்க இருக்கிறானா இல்லையா? இது வந்து ஒரு சோம்பேறித்தனமான விளையாட்டு. சரி, விளையாடுறவங்க விளையாட்டு போங்க, ஆனா குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள ஒரு நேரத்துக்குள்ள வக்துகள் மிஸ் ஆகாம, எங்களோட தொழுகைகள் பாழாகாம, மார்க்கத்துக்கு முரணான வார்த்தை பிரயோகங்கள் இல்லாம, இன்ஷா அல்லாஹ்ன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டு இது போன்ற நிலையில், இல்லாட்டி நாங்கள் சுவரை அடிப்பண்டா ஆடுவான். என்னடா அடிப்போம்? எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அல்லாஹ். வலா தகூலுன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா, நாளைய தினம் நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று நீங்கள் சொல்லாதீங்கள். இல்லா ஐயஸா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. மெச்சு விளையாடுறவன் கட்டைசி போல அடிப்பான் பார், ஒரு 6 ஈமான் போச்சு. ஈமான் இல்லாத விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. நாங்கள் சிறுவர்களுக்கு அதை விளங்க வைக்கணும். அப்போ சரியா புரிய வச்சு விளையாட வைக்கணும். இது ஒன்று. அடுத்ததா என்னன்னா, சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு இடம் வந்து தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி இருக்குதே, தொலைக்காட்சிக்கு சிறுவர்கள் அனைவரும் அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு உனக்கு உம்மா வேணுமா டிவி வேணுமான்னு கேளுங்க. ஆரம்பத்தில் எப்படி கேட்பாங்க? உம்மா வேணுமா வாப்பா வேணுமான்னு கேட்பாங்க. நீ மம்மி செல்லமா டேடி செல்லமான்னு கேட்பாங்க. இப்போ என்ன செல்லமா? நீ மம்மி செல்லமா டிவி செல்லமா அப்படிதான் கேட்குறேன். டேடி காட்டிப்ப ஏன்னா அந்த அளவுக்கு டிவியோட நெருக்கம் எல்லா பிள்ளைகளும். டிவியோட தொலைக்காட்சியோட அதிகமாக நெருக்கம். தொலைக்காட்சி எதுக்கு? தேவையான ஒரு படிப்பினை பெறுவதற்காக, ஒரு செய்தியை அறிவதற்காக, ஒரு பொழுதுபோக்கும் அதில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எதை வந்து நாங்கள் நடைமுறையில் பொழுதுபோக்காக வைக்கிறோமோ அதை டிவியில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நடைமுறையில் எது மார்க்கத்தில் ஹராமோ அது டிவியில் வந்தால் ஹராம். இதான் பத்துவா டிவி விஷயத்தில். எதை நாங்கள் நிஜ வாழ்க்கையில் பார்க்குறோமோ அதே டிவியில் பார்த்தா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நிஜ வாழ்க்கையில் பார்க்குறோம், அனுமதிக்கப்படாது பார்க்கக்கூடாது, அதே டிவிலையும் பார்க்கக்கூடாது. இதான் மார்க்கத்தில் பத்துவா. அதுக்கு சைத்தான் பொட்டியன்னு நிறைய பேர் அதை மூடி வச்சிருவாங்க, அதை ஒதுக்குவாங்க. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா சைத்தான் பொட்டியன்ட்டு ஒதுக்குறது நல்ல போல தான் விளங்குது. அந்த அளவுக்கு அதில் ஆபாசத்தை வந்து நேரடியாக டிவியில் காட்டுறாங்க. இதுலேயும் குறிப்பாக சிறுவர்களுக்காகவே நிகழ்ச்சிகள் தயாரிக்கிறார்கள் டிவியில். அதுக்கென்னே தனியாக சேனல் ஓப்பன் பண்ண சுட்டி டிவி. இப்போ எல்லாத்துலேயும் வீட்டில் வந்து கேபிள் சேனல் லைன் வச்சுருக்கிறாங்க, எல்லாமே கேபிள் லைனை வச்சுருக்கிறாங்க. சுட்டி டிவி என்ற அதில் எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன் போடுறான் பாருங்க, நல்லா கவனிங்க. அவன் எந்த துறையில் அதை பயன்படுத்துகிறானோ அவன் மார்க்கத்தை புகுத்துவான். இவன் கார்ட்டூனை போட்டால் கார்ட்டூனை போட வேண்டியதானே. கார்ட்டூனில் லிட்டில் கிருஷ்ணாவுடைய வேலைகள், அவருடைய சாகசங்கள், கிருஷ்ணாவின் சாகசங்கள், கிருஷ்ணா வந்து வணங்குறது, அவர் கடவுளாகிறது, சிறுக்க தான் டிவியில் காட்டுறாங்க. அப்போ இதிலெல்லாம் இந்த மாதிரி கார்ட்டூன்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். பொதுவாக கார்ட்டூன் பார்த்தாலே உளவியல் பாதிப்புகள் வரத்தான் செய்யுது. ஏன்டா அதில் உள்ளதெல்லாம் அப்படியே உள்ளத்தில் பதிஞ்சு அது நிஜ வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அதில் நிறைய அந்த கோமாளித்தனம் பண்ணுவதற்காக நிறைய நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமில்லாத பல விஷயங்களை காட்டுவாங்க, பல பிரச்சனைகளை கார்ட்டூனில் காட்டுறாங்க. மிக்கி மவுஸ்ன்ற கார்ட்டூன் ஆரம்பத்தில் வந்த பல கார்ட்டூன்களை நாங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி கார்ட்டூன்கள் பார்க்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட உளவியல் அப்படியே பாதிக்கப்படும். அதுலேயும் குறிப்பாக இப்போ சிறுவர்களுக்கென்று நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் ஒரு மனநல நிறுவனம் அகாடமி உண்டு. அவங்க ஆய்வு செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுவர்களுக்கே தயாரிக்கப்படுற நிகழ்ச்சியில் ஒரு சிறுவன் அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தால் அவன் பள்ளிக்கூடம் அவன் ஸ்கூல் படிப்பு முடிக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அல்லது 10 வருட காலத்துக்குள்ள அதிகமான அடிதடி சம்பவங்களை பார்க்கிறான். ஒரு 10 வருஷ காலத்துக்குள்ள டிவியில் பிள்ளைகள் இருந்தா 8000 ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறானா. இவங்களுக்கு தெரியாதே, பெற்றோர்களுக்கு ஆபாசத்தை எப்படி புகுத்துவான்னு தெரியாது. டிவி சேனல் எல்லாம் கையில் வச்சிருக்கக்கூடியவன் எல்லாம் ஒரு நெட்வொர்க்கில் தான் இயங்குறாங்க. எல்லாமே ஒரு சேனல் நடத்துறாங்க. புதுசாக ஒரு சேனலை உருவாக்குறாங்க. இலங்கையில் ஒரு சேனல் உருவாக்கினா அதுலையாவது அறிவியல் ரீதியான ஏதாவது ஒரு விஷயம் வரும் என்று பார்த்தா அதில் ஒன்றை கொண்டாந்து ஒரு மினிக்கியை கொண்டாந்து உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அது கேட்குது. இதுதான்
வெறுமனே பாட்டும் கூத்தும் தான். சிறுவர்கள் ஒரு படிப்பை வளர்க்கறதுக்கு ஒரு சேனல் இல்லை. டிஸ்கவரி சேனல்ல எத்தனை பேர் பார்க்குறான்? டிஸ்கவரி சேனல்ல யாராவது பார்க்குறோமா? நாங்கள் பார்த்த நாள் நினைவு இருக்குதா? அதில் வந்து காட்டுவான், நீங்கள் இப்போது அசாத்தியமான ஒரு மிருகத்தை பார்க்கிறீர்கள், இப்போது நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோம், அந்த காற்றில் படபடப்பாக இருக்கிறது, பயமாக இருக்கிறதுன்னு காட்டுவான். அவனையும் பாருங்க, ஒருத்தனை காட்டுவான் மேன் இந்த வைல்டா நம்ம காட்டுவான், மேன் வர்சஸ் வைல்டா. அவன் வந்து அவனோட யூரினை குடிப்பான். அதுலேயும் காட்டுற காட்சியை பாருங்க, அடே இப்படியா காட்டுறது? அதனால அவர் தனிமையில் சிக்கினா வேற வழி இல்லை, இதுதான் காட்டுறான். அவன் ஒரு படிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்குது. அப்போ சிறுவர்கள்ட நிலை, இவங்க இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்தாங்கன்னு வைங்க, இவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? சிறுவர்கள்ட மனசுல எதையாவது ஒன்று அடைந்து கொள்வதாக இருந்தால் வன்முறையை தவிர ஒரு தீர்வு கிடையாது, வன்முறை தீர்வினூடாகத்தான் ஏதோ ஒன்றை அடைந்து கொள்ளலாம் என்று சிறுவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் நாளைக்கு ரவுடியா மாறுறாங்க. அப்ப இந்த டிவி சேனல்ல இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டே விளங்கி கொண்டே நம்முடைய சிறுவர்களை டிவி சேனல்ல பார்க்க வைக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்லுது, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் டிவி சேனலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட பேச்சு லேட் ஆகும் அப்படின்றாங்க. பேசுற பேச்சு இருக்குதே அது லேட் ஆகிரும். 2 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, கவனிச்சு பாருங்க, புள்ள என்ன பேசுறதுக்கு லேட் ஆகுது என்று நாங்க யோசிச்சு கொண்டு இருப்போம். பார்த்தா அது டிவியை பார்க்குது, அதோட யாரும் பேசல நேரடியா. அது டிவியை பார்த்து இப்ப புள்ளையில பாருங்க, டிவியில போற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இந்த மனப்பாடத்துல சொல்லும். ஏன் சொல்லுது? அதோட பேசுறதுக்கு உமா அப்பா இல்ல, டிவியை பார்க்குது. டிவியில வர அந்த செய்திகள் எல்லாம் யாருக்கும் சொல்றதுக்கு வழி இல்லாம மனப்பாடமாக்கி அதை டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் போகும்போது இதுன்னு சொல்லுது, உங்களுக்கு நூடுல்ஸ் வேணுமாண்டா இது நூடுல்ஸ் வேணுமான்னு சொல்லுது, உங்களுக்கு அந்த பொருள் வேணுமாண்டா இதுவும் அந்த பொருள் வேணுமான்னு சொல்லுது. ஏன்? பேசுறதுக்கு யாரும் இல்ல, பேச்சு லேட் ஆகுதுண்டா உளவியல் பாதிப்பு தானே அது. டைமுக்கு டைம் எல்லாம் நடக்கணுமா இல்லையா? அப்படித்தானே ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். வஹலகக்குள்ள செய்யின், அல்லாஹ் அனைத்தையும் படைத்திருக்கிறான். வகத்தர்னாஹு தக்தீரா, அனைத்துக்கும் அல்லாஹ் அளவு நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். ஒரு அளவு இருக்குது, அல்லாஹ் ஒரு டைம் பீரியடை வச்சிருக்கிறான். பிரசவத்துக்குரிய ஒரு டைமை வச்சிருப்பான் அல்லாஹ், குழந்தைகள் பேசுறதுக்குரிய ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் லேட் ஆகுதுண்டா லேட்டாகி பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு பாதிப்போண்டு வந்து இருக்குது, அதை கவனிக்கணுமா இல்லையா? இதை கவனிக்கணும். அடுத்து வீடியோ கேம்ஸ். இந்த வீடியோ கேம்ஸ்ல என்ன நடக்குது? பிள்ளைகள் வந்து அவங்களோட மைண்ட் அப்படியே வீடியோ கேம்ஸ்ல தான் போடுறாங்க. இந்த வீடியோ கேம்ஸ்ல மைண்டை போடும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து சிந்தனை சக்தி குறைகிறது. இன்னைக்கு வீடியோ கேம்ஸால பல உளவியல் நோய்கள் உருவாகி இருக்குது. மிகப்பெரிய ஒரு நோய் என்னன்னு சொன்னா வீடியோ கேமர்ஸ் தம்ப் என்ற ஒரு நோய் வந்திருக்குது. இது வந்து இலங்கை நாட்டில் குறைவாக இருந்தாலும் இப்போ பரவி கொண்டு வருது. வீடியோ கேமர்ஸ் தம்ப் எண்டு, அதாவது வீடியோ கேம் விளையாடக்கூடிய பிள்ளைகளோட பெருவிரல் வந்து வீக்கம், பெருவிரல் வீங்கி அதனூடாக ஒரு நோய் ஏற்படுது. இது வந்து பெருவிரல் வீக்கத்தோட நிறுத்தது இல்லை, உளவியல் பாதிப்பு எப்படின்னா கொலை செய்வதற்கும் திருடுவதற்கும் பொய் சொல்வதற்கும் சுத்தமில்லாமல் இருப்பதற்கும் இது காரணமாக அமையுது. வீடியோ கேம்ஸ் காரணமாக அமையுது. அப்போ வீடியோ கேம்ஸ் எல்லாம் காட்டுறது எவனையாவது சுடணும், எதிரியை சுடுறது தானே வீடியோ கேம்ஸ் பாருங்க. அல்லது இவன் என்ன செய்வான், இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும். அதுக்கு என்ன பேர்? இல்லை, அந்த வளமையாக விளையாடுவாங்க எல்லாரும், கேண்டி, என்ன கேண்டி கிராஷ், கேண்டி கிராஷ். கேண்டி இருக்கிற ஃப்ரூட்ஸாக ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்குறது. அடே உருவாக்குறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிற காலத்தில் இருக்கிறதேண்டா இல்லாமல் ஆக்குறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. எதையாவது ஒன்று ஆய்வு செய்து எடுக்கும் போது ஒன்று உருவாக்கப்படுகிறதுன்றது பாசிட்டிவ் மைண்டை உருவாக்குறான்ல பாருங்க. எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கணும். பில்டிங் பாக்ஸ் வச்சிருப்பான், அதில் என்ன அவன் அடுக்கி அடுக்கி வைக்கிறான். அடுக்கி வைக்கிறதுக்கு அளவுக்கு அவங்க பாயிண்ட்ஸை கொடுக்காம அடிக்கணும்னு அது இல்லாமல் போகுது. எல்லாம் இல்லாமல் ஒரு வேலை தான். மைண்ட் அப்படியே மைனஸுக்கு தான் கொண்டு போகிறான். அப்போ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது குழந்தைகள் உளவியல் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள், அவர்களுடைய மன வலிமையை இழக்கிறார்கள், தன்னம்பிக்கையை இழக்கிறார்கள், உள்ளத்தில் வந்து தவறான சிந்தனைகள் புகுத்தப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். இதில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மொபைல் ஃபோனும் இன்டர்நெட்டும். மொபைல் ஃபோன் இன்டர்நெட்டை வந்து சின்ன பிள்ளைகள கையில் கொடுத்துட்றோம். வீட்டில் வந்து இன்டர்நெட் வைஃபை எல்லாத்துலேயும் வீட்டில் போல இப்போ வச்சிருக்கிறாங்க. குறைஞ்சது வந்து செல்லுலர் டேட்டாவது வச்சிருப்பாங்க. பாஸ்வேர்டை கேட்டு வச்சுக்கொள்வான். இவன் சொல்லுவான், நான் வந்து கேம்ஸ் மட்டும்தான் விளையாடுவேன், நான் வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்ல சில வீடியோஸை பார்ப்பேன்டுவான். ஆனால் அதை பார்த்தாலே என்ன செய்யும், இவன் வந்து பார்த்துருப்பான். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ என்று சொல்லுவாங்க. இது ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி யூடியூப்ல, இன்னும் இந்த மாதிரி சர்ச் என்ஜின்ல எல்லாத்தையும் அதை கொண்டு வர்றாங்க. என்னென்னா ஒரு குழந்தை வந்து யாராவது ஒன்றை சர்ச் பண்ணினா அந்த சர்ச் பண்ற அந்த குழந்தை எதை எதிர்பார்க்குதோ அந்த குழந்தைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில காட்சிகளை கொண்டு வந்து வைப்பான் இயற்கையாகவே. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அதிகமானவங்க தௌஹீத் சிந்தனை உள்ளவங்க இருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்டாக வந்து வர்றது அவங்க தான்.
ரிக்வஸ்ட் வச்சிருப்பாங்க, ரிக்வஸ்ட் பண்ண வைப்பாங்க, அல்லது அந்த ஃப்ரெண்டுகளை வந்து முன்னுக்கு காட்டுவாங்க, காட்சி அளிப்பாங்க. டிஎன் டீச்சர் எஸ்எல் டீச்சர் பேரில் யாராவது வந்தால் முன்னுக்கு வந்து நிற்கும். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள என்ன பண்றான்டா, யூடியூப் சேனல்ல சிறுவர்களுக்குரிய அந்த சேனல் லைன் ஓபன் பண்ணி வேற வேற வழிக்கு கொண்டு போறான். கொண்டு போயிட்டு தானே அந்த வீடியோ கேம்ஸ்ல கூட ப்ளூ வேல் வீடியோ கேம்ல மாட்டிக்கொண்டு நிறைய பேர் தற்கொலை செஞ்சாங்க. கேம்ஸ் தானே விளையாட போனான் இன்டர்நெட்டுக்கு. ஆனா அதை என்ன செஞ்சிச்சு, தற்கொலை செய்ய வச்சுச்சா இல்லையா? பல டாஸ்க்குகளை கொடுத்து இதெல்லாம் நீங்க வந்து பினிஷ் பண்ணாதான் உங்களுக்கு வெற்றி என்று சொல்லி இந்த உலகத்தையே வெறுக்க வச்சு, தனிமையை உணர வச்சு, தற்கொலை செய்ய வைக்கிற அளவுக்கு இந்த ப்ளூ வேல் கேம் வந்து கொண்டு வந்து விட்டுச்சா இல்லையா? அதுலேயும் மனநல பாதிப்புக்கு உள்ளான ஒருத்தன் தான் அதை கண்டுபிடிச்சான், நிர்பந்திக்க வச்சான். இதெல்லாம் இன்டர்நெட்ல நடக்கிற கேம்ஸால வர்ற பிரச்சனை. ஆபாச காட்சிகள், வீடியோக்கள் பார்ப்பார்கள். ஒரு வினாடிக்கு 80,000 வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்யப்படுகிறது. ஆபாச வீடியோக்கள் இன்டர்நெட்ல ஒரு வினாடிக்கு, வினாடினா ஒரு செகண்டுக்கு 80,000 வீடியோக்கள். அப்ப அதிகமான ஆபாசத்துக்குள்ள நுழைவாங்க. வீட்டில் இன்டர்நெட் வச்சா ஓப்பனா ஒரு ஹாலில் வைங்க, கம்ப்யூட்டரோட ரூமுக்குள்ள இன்டர்நெட் எல்லாம் கொடுத்துருவானா குழந்தைகளுக்கு. அது கொடுத்தா அவங்க ஆரம்பத்தில் நல்ல பிள்ளைல தான் இருப்பாங்க, காலப்போக்கில் அப்படியே சிந்தனைகள் மாறும். அவன் நெட்டுக்காரன் கொண்டு போயிட்டுருவான், பிளிங்க் ஆகும், தேவையில்லாத வெப்சைட்ஸ்கள் பிளிங்க் ஆகும். இவன் அதுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சான்டா அவ்வளவுதான் கதி. ஆபாச படங்களை பார்க்க ஆரம்பிச்சான்டா அவன்ட ஆண்மையே இல்லாம போற அளவுக்கு அது கொண்டு போயிடும். அந்த காட்சிகள் பார்த்து 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 குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்குரிய ஆண்மையை இல்லாமக்கிற அளவுக்கு அதுல வந்து மூழ்கடிக்க வச்சிரும். அப்ப இந்த பாதிப்புகள் எல்லாம் நாங்கள் விளங்கி எங்களோட குழந்தைகளை வளர்க்க வேண்டும். இதெல்லாம் நாங்கள் சொல்லி தான் வளர்க்குறோமா, புரிஞ்சு தான் வளர்க்குறோமான்னு கேட்டால் அறவே இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒன்று. அடுத்தது, இந்த மாதிரி விஷயங்களில் வரக்கூடிய ஒரு பாதிப்பு தான் இன்றைக்கு சிறுவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய சிறுவர் துஷ்பிரயோகம். சிறுவர்களுக்கு நிறைய பாதிப்புகள். சிறுவர் துஷ்பிரயோகம் என்றால் ஒரு குழந்தையை உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு வன்முறையான செயல், ஒரு தவறான செயல், கெட்ட செயல். இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தில் சிறுவர்களை அடிமைகளாக பயன்படுத்துறது, வேலைக்கு வைக்கிறது, அவங்கள அடிக்கிறது, மிரட்டுறது, ஒதுக்குறது, திட்டுறது, அதே போல பாலியல் ரீதியான துஷ்பிரயோகமும் அதில் உள்ளடங்குது. இப்போ எங்கட மேட்டர் என்னன்னா, மற்ற விஷயங்கள்ல முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பாலும் சீர்திருத்தத்தோடு இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்துல கவனம் இல்லை. எதுல? பாலியல் துஷ்பிரயோகம் சிறுவர்களுக்கு நடக்குது, அதுல கவனம் இல்லை. பாலியல் துஷ்பிரயோகம் என்ன? ஒரு சிறுவரை தவறான முறையில் இன்னொருவர் பயன்படுத்துவது, ஒரு மறைவான ஒரு இடத்தையோ அல்லது வேறொரு விதத்திலேயோ அந்த குழந்தைகளை தொடுவதன் ஊடாக, சீண்டுதலின் ஊடாக பெறக்கூடிய ஒரு இன்பத்தை இன்னொருவர் அடைவார் என்றால் அது வந்து பாலியல், சிறுவர்கள்ல பாலியல் துஷ்பிரயோகம். இது வளமே எந்த அளவுக்கு வளர்ந்து வருது என்றால், கடந்த 2016 ஆண்டில் மாத்திரம் இலங்கையில சிறுவர் துஷ்பிரயோகம் 2036 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 2017 அறிக்கை இன்னும் வரல. 2016 மட்டும் சிறுவர் துஷ்பிரயோகம் 2036, 2016 ஆண்டுல உங்களுக்கு கேள்விப்பட்டு 2016 சேயா சதேவி 5 வயது ஒரு சிறுமி, காத்தாங்குட்ல சீமாவா ரீமாவோட பேரு சீமா, அது எத்தனை வயசு புள்ள? அதுக்கு வந்து ஒரு 8 வயசு புள்ள சீமா, பாத்திமா சீமா, காத்தாங்குட்ல சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கும் உள்ளாகிறாங்க, கொலை செய்யவும் படுகிறார்கள். சேயா சதவீட அந்த சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பவம் தான் இலங்கை அப்படியே குலுக்கி எடுத்துச்சு. ஏண்டா அது சம்பந்தப்பட்ட ஆய்வுத்துறையில் இருந்த ஒரு டிஐஜி ஒருவர் அவரை தொடர்பு கொண்ட நேரத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டார். இதை மக்கள் மத்தியிலே பதிவு செய்யுமாறு அவர் கூறினார் ஒரு சந்தர்ப்பத்தில். என்ன? அந்த சேயா சதவீமியை முழுமையாக அந்த புள்ளைய வந்து எடுக்கிறதுக்கு ஒன்று இல்லைன்னு ஒட்டுமொத்தமாக கீழ்ப்பகுதியை ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணி மிருகங்களாக அலைகிறார்கள் ஆண்கள், காம வெறி பிடித்த நாய்கள் அலைகிறார்கள். அப்ப எவ்வளவு கவனம் எங்களோட புள்ளையில பார்க்கணும், நாங்க எவ்வளவு கவனமா வச்சிருக்கணும். பாலியல் ரீதியான உணர்வுகள் சம்பந்தமா அந்த குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்தணும். ஒரு 2 வயசு 3 வயசு ஆகும்போது ஒரு குழந்தை கோர்த்து வார்த்தைகளை கோர்த்து பேச ஆரம்பிக்குது, 2-3 வார்த்தையை கோர்த்து பேச ஆரம்பிக்குது, தனியா ட்ரெஸ்ஸை கலட்டி உடுக்க விளங்குது, கழிவறைக்கு போயிட்டு வர்றதுக்கும் பழக்கினா அந்த வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு வரும்போது அந்த டைம்ல சரியா தருணம் பார்த்து சொல்லணும். இந்த மாதிரி தொடக்கூடாத பகுதிகள், உங்களை யாரும் தொடக்கூடாது, உறவினர்கள் பெற்ற தாய் தந்தையை தவிர வேற யாரும் தொட விடாதீங்க. உங்களோட சகோதரன், உடன் பிறந்த சகோதரனா இருந்தால் பரவாயில்லை, உடன் பிறந்த சகோதரியாக இருந்தால் பரவாயில்லை, வேற யாரையும் தொட விடாதீங்க. நாங்க எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு அறிமுகமானவர்கள் தொட்டால் பரவாயில்லை, அறிமுகமற்றவர்கள் தொட்டால் அது பிரச்சனை, அப்படிதான் பார்க்கிறோம். அறிமுகமானவர்கள் எல்லாம் மகுரமா,
எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் மஹ்ரமா? மஹ்ரம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் மஹ்ரம் இல்லை. மஹ்ரம் என்பது மார்க்கத்தில் திருமணத்திற்கு அனுமதி உள்ளவர்கள், தடுக்கப்பட்டவர்கள் என்ற கேட்டகரியில் வரும். தடுக்கப்பட்டவர்கள் தான் மஹ்ரம். அப்ப யாரு மஹ்ரமான உறவுகளோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த குழந்தைகளை கையை தொடுவதற்கும் அனுமதி கொடுக்கணும். அது அல்லாதவர்களாக இருந்தால் மஹ்ரம் இல்லை. அவனுடைய பார்வை, உள்ளங்கள்ல நோய் இருக்கும், நோயுள்ள உள்ளங்கள், ஃபீ குலூபிஹிம் மரலும், சில உள்ளங்களில் நோய் இருக்கும். அந்த நோய் உள்ள உள்ளங்கள் எப்படி இந்த குழந்தையை பார்க்குதுன்றது தெரியாது. நேற்று ஒரு மாதத்திற்கு முன்பதாக நீத்தோட்டம் உள்ள பகுதியில் ஒரு கெட்ட கிழவன் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு சிறுமியை இப்படிதான் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு முயற்சி செஞ்சு கைவசமா மாட்டிக்கொண்டான். வெள்ளம்பிட்டி போலீஸ்ல அதுக்கான புகார் செய்யப்பட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க. அது வேற இனத்தை சேர்ந்தவங்கன்றதுனால பரபரப்பாகல. நம்ம இனத்தில் எவனாவது பண்ணியிருந்தா அது தலைப்பு செய்தியா வந்திருக்கும். என்ன சொல்லி தெரியுமா அவன் அந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறான்? சாக்லேட் கொடுத்து. இன்னும் பழைய செய்தின்னு நாங்கள் நினைக்கிறோம். இது நாங்கள் சொல்லுவோம் எங்களோட பிள்ளைகளுக்கு, யாராவது நானாமார்கள் சாக்லேட் தந்தா எடுக்க வேணும், புள்ள டொஃபி தந்தா எடுக்க வேணா. இப்போ சொல்லி கொடுக்குறோமா? இப்போ ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தோம், இப்போ சொல்லி கொடுக்குறோம் இல்லை. ஏன் சொல்லி கொடுக்குறோம் இல்லைண்டா, அது ஒன்றும் இல்லை, இப்போ சகஜமாயிருச்சுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு முன்பதான சம்பவத்தில் சாக்லேட், இதே சாக்லேட் தான் பயன்படுத்திருக்கிறேன். சாக்லேட் தரேன் வா, என்ன அந்த புள்ளைய கூப்பிட்டு எடுக்க, அந்த புள்ள போக தப்பான முறையில் தொடுவதற்கு ஆரம்பிக்க, அந்த குழந்தை சுதாரித்து கொண்டு பாடசாலைகளில் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி யாராவது பண்ணினா சத்தமிட்டு கத்துங்க, என்ன இப்படி தொடவாரான்னு கத்தி கதறிக்கொண்டு அந்த இடத்த விட்டு ஓடுங்க என்று சொல்லி கொடுத்து, அந்த புள்ள என்ன செஞ்சிருக்குது, சத்தம் போட்டு கத்தி மக்களை கூட்டுற ஒரு வேலையை பண்ணிருச்சு. சாக்லேட்டை எடுக்கல கையில், அதில் மயக்க மருந்தை கூட போட்டு கொடுக்கலாம். மயக்க மருந்தை போட்டு கொடுத்தா புள்ள சிக்கிரமா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிற ஒரு பொம்பளை புள்ளைய பெத்தெடுக்கிறது இல்லை விஷயம், அதை வளர்த்தெடுக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் இந்த காம கொடூரம் பிடித்தவர்களுக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசம் கூட விளங்குது இல்லை. எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சீண்ட பார்க்கிறான். அப்ப நாங்க கவனமா இருக்கணும். இவன் சாக்லேட்டை கொடுத்து ஏமாத்துறான். நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அன்பளிப்புகளுக்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள். சொல்லிக் கொடுக்கணும், அன்பளிப்புகளுக்கு அடிமையாகி விடாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைண்டா என்னிடம் கேளுங்கள், நான் வாங்கி தருகிறேன். உங்களுக்குரிய பயனுள்ள பொருளாக இருந்தால் வாங்கி தருகிறேன். அதையும் பார்க்க கூடாது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் சிக்கல் வந்துடும். பயனுள்ள பொருளாக இருந்தா நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் சொல்வதில்லை. ஆய்வறிக்கைகள் என்ன சொல்கிறது? இலங்கையிலே சிறுவர் துஷ்பிரயோகம் நடைபெறுகிறது, நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. 20% வளர்ச்சி அதிலே ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் 20% அதில் வளர்ச்சி இருக்குதான். அதிலும் சிறுவர்கள் அவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகுவதை பொதுவாக வெளியில் சொல்வதில்லை, சொல்ல மாட்டாங்க. 72% சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகுவதை வெளிப்படையாக சொல்வதில்லையா, மறைக்கிறாங்களா. அது மறைக்கிறதுக்கு மாதிரி அந்த மதம் பிடிச்சவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. சொல்லாதீங்க, யாருக்காவது சொன்னா உங்களுக்கு சாக்லேட் கிடைக்காது, உங்களுக்கு நான் டொஃபி வாங்கி தரமாட்டேன் என்ற மாதிரி எல்லாம் ஊட்டி விட்ட உடனே இந்த புள்ள சொல்லாம இருக்குது. அப்ப நாங்கள் பார்க்க வேண்டும், குழந்தைகள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, சொல்லாத ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அப்படி என்றால் குழந்தைகள் மறைக்கிறாங்க, பெரும்பாலும் மறைக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகாமல் இருப்பதற்குரிய சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். தனிமைப்படுத்தப்படாமல் குழந்தைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். எந்த இடத்திலையும் தனிமை என்றது குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கு போனாலும் சரி, நீ அங்க போயிட்டு யாரோடும் என்ன செய்யாதே, கட்டில தூங்காதே சொல்லி கொடுக்கணும். எந்த ஒரு சகோதரர், எந்த ஒரு நானாவோடையும் எந்த ஒரு தாத்தாவோடையும் நீ தனியா இருக்காதே, ஒரே போர்வையிலே நீ போர்த்தி கொண்டு படுக்காதே. அடுத்த வீட்டுக்கு போனாலும் விளையாட்டி யாருமே இல்லாட்டி ஓடி வந்துரு. எங்க வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, உறவினர்களா இருந்தாலும் பரவாயில்லை, மஹ்ரம் அல்லாத உறவுகள் யாருன்னு சொல்லி கொடுத்து இவர்களுக்கு முன்னால் கவனமாக இருந்து கொள். மடியில கொண்டாந்து உட்கார வைப்பான், வாங்கம்மா மடியில உட்காருங்கன்னுவான். யாருக்கு அது விளங்குமா? விளங்காது. அவன் கவனம் இல்லாமல் இருப்பாங்க, அங்க துஷ்பிரயோகம் நடக்கும். யாருக்கும் விளங்காது. அவன் சொல்லணும், இவர்கள் எல்லாம் உறவினர்கள் தான், மஹ்ரம் இல்லை. அதனால் இந்த மஹ்ரம் இல்லாத உறவினர்களிடம் மடியில போயிட்டு உட்காராதீங்க. அப்போ இன்னும் ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது, அதிகமான பாலியல் துஷ்பிரயோகம் யாரால் நடைபெறுகிறது? வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்களால் தான் நடைபெறுகிறது. அவங்க எந்த பாடசாலைக்கு செல்கிறார்களோ அந்த ஆசிரியர்களால் நடைபெறுகிறது. அண்டை வீட்டாரால் நடைபெறுகிறது. இதுதான் 3 சாரார் அதிகமாக பாலியல் துஷ்பிரயோகம் பண்ற இந்த 3 கேட்டகரியை பாருங்க. கவனமே எடுக்காத 3 செக்ஷன், கண்டுகொள்ளாத 3 செக்ஷன்.
இப்போ நாங்கள் எங்களோட குழந்தைகளை அதிகமான கவனத்துடன் வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம். அதனால தான் நான் சொன்னேன், நேற்றைய தினமும் இந்த வசனத்தை சொல்லி காட்டேன். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யா ஐவல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லியஸ்ததீன்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹூம, உங்களிடம் 2 சாரார் அனுமதி கேட்க வேண்டும். யார் உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளோ, அடுத்தது பருவ வயதை அடையாத சிறுவர்கள், மின்கும், உங்களில் பருவ வயதை அடையாத சிறுவர்கள், சலாச மர்ராத், 3 சந்தர்ப்பங்களில், மின் கபிலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்துக்கு முன்பதாக, தொழுகைக்கு முன்பதாக, வஹீன தலஊன சியாபக்கும் ஃபில் மினல் வஹீரா, லுஹர் நேரத்திலே அந்த வெப்பத்தின் காரணமாக நீங்கள் ஆடைகளை கலைந்து கொண்டிருப்பீர்களே அந்த சந்தர்ப்பத்தில், வமின் பாதி சலாத்தில் இஷா, இஷாவுடைய நேரத்தில், சலாசு அவுராத்தில் லக்கும், இஷாவுக்கு பிறகு சலாசு அவுராத்தில் லக்கும், இது 3 உங்களுக்கான அந்தரங்க நேரங்கள். அல்லாஹ் சொல்றான், அந்தரங்க நேரங்களாக இருப்பதால் நீங்கள் இந்த 3 நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் கவனமாக தான் நீங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஏண்டா உறுப்புகள் ஆடைகள் மாற்றுகின்ற நேரத்தில் பெற்றோர்களுடைய மறைவிடங்களை பிள்ளைகள் பார்த்தால் அந்த காட்சி மனதிலே ஆழமாக பதிந்துவிடும். அது அவர்களுடைய உள்ளத்தை பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு, வன்புணர்வுகளுக்கு தூண்டிவிடும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை பத்தி நாங்கள் குழந்தைகளுடைய விஷயத்துல கூடுதலான கவனத்தோடு இருக்கணும். அடுத்தது, குழந்தைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான், இந்த குழந்தைகளுக்கு உலக கல்வியை சரியான முறையில் புகுத்த வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, யாரும் படிக்காட்டியும் பரவாயில்லை, ஆட்டோ ஓட்டியாவது வாழ்க்கையை கொண்டு போகலாமே இருக்குது. இப்போ ஆட்டோ ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எடுக்க ஓ லெவல் வேணுமென்றான் போல. சட்டம் வந்துருச்சா? இன்னும் இல்லை, பெண்டிங்கில் வச்சிருக்கிறோம். எப்படி பேச்சுவார்த்தை நடக்குது? ஆட்டோ ஓட்டுறதுக்கோ வாகனம் ஓட்டுறதுக்கோ லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஓ லெவல் பாஸ் ஆகிருக்கணும். ஏன்? ஆட்டோ ஓட்டுறதுக்கு மூளை வேணுமா இல்லையா? இல்லாட்டி பேமெண்ட்டில் தான் எல்லா ஆட்டோ ஓடுது. எல்லா ஆட்டோ எதுங்க ஓடுது? ரோட்டில் ஓட வேண்டிய ஆட்டோலாம் பேமெண்ட்டில் ஓட்டினா அவன் யோசிப்பான், டேய் மூளை கெட்டதனமாக தான் இங்கே வர்றான், இதை சிந்திக்கிறதுக்கு கூட இவனுக்கு ஓ லெவல் நாலேஜ் இல்லை, அதனால ஓ லெவல் அடி பார்ப்போம் அவன் யோசிக்கிறான். நியாயம் தானே அவன் யோசிக்கிறது? அப்ப ஆட்டோ ஓட்டியாவது சம்பாதிக்கணும் என்ற ஒரு மனநிலையில் இப்ப இல்லை. எதையாவது படிச்சு சாதிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். எல்லா விதத்திலும் உலகத்துல கல்வித்துறை முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு கல்வி இல்லாவிட்டால் யாருக்குமே இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. கல்வியாளர்கள் மீது தான் போட்டி. இன்னைக்கு உழைப்பதற்கு பல வழிகளை இன்றைக்கு உலகம் திறந்து வைத்திருந்தாலும் அதிகமான வழிகள் கல்வியினூடாகத்தான் இருக்கிறது. நாங்கள் நினைப்போம் இஸ்லாம் வியாபாரத்தில் பரக்கத் செய்திருக்கிறது, வியாபாரம் செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் சம்பாதிக்கலாம். அது வாஸ்தவம் தான். வியாபாரத்தில் பரக்கத் இருக்கிறது. வியாபாரம் செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மூளை வேணுமே. வியாபாரம் செய்யறதா இருந்தால் பேமெண்ட்ல பாட்டா ஸ்லிப்பர் விற்கிறதா, பிளாஸ்டிக் பாட்டில் விற்கிறதா? இதான் வியாபாரம். வியாபாரம் என்றால் இன்னைக்கு பல மல்டி லெவல் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் உள்ளுக்கு வர்றான். அந்த துறைகள் எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய விதத்தில் எங்களோட வியாபாரத்தை கொண்டு போகணும். சட்ட ரீதியான சிக்கல்கள் வராமல் எங்களோட வியாபார தளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வியாபாரத்துறையில பல போட்டியாளர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு நிகராக போட்டியிட வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு, நம்முடைய நுகர்வோருக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் துரோகம் இழைக்கவும் கூடாது. தரத்தையும் பாதுகாக்கணும், விலையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கேற்ற மாதிரி அந்த இக்கனாமிக் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அறிவு இருக்க வேண்டும். பொருளியல் சார்ந்த துறை சார்ந்த அறிவு இருக்க வேண்டும். இன்னைக்கு வட்டி என்றது என்ன பண்றான்? பல விதத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். வட்டி என்று பேர் இருந்தால் தான் வட்டி என்றது இல்லை. சாதாரணமாக ஒரு டயலாக்ல எடுக்கிற கடனுக்கே வட்டி எடுக்கிறான். கேட்டால் சர்வீஸ் சார்ஜ் தான் சொல்றான். சர்வீஸ் சார்ஜ் என்ற பேரில் அந்த கடனை நாங்கள் என்ன செய்யறோம்? அங்கீகரிக்கிறோம், வட்டி கட்டுறோம். அப்ப இந்த மாதிரி வட்டி பல வடிவங்கள்ல வரும்போது வட்டியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்றால் வட்டி சார்ந்த அந்த அறிவு இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் என்ற இன்றைக்கு எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன? அந்த செயிட் வியாபாரம், பிரமிட் வியாபாரம், MLM வியாபாரம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், கமிஷனுக்கு கமிஷன் எடுக்கிற வியாபாரம், இதை பத்தி எல்லாரும் கேட்கிறான். ஹலாலா ஹராமாண்டு யாருக்கும் சிந்திச்சு முடிவெடுக்க இல்லாத நிலைமைக்கு மாறி இருக்கிறாங்களா இல்லையா? அந்த செயின் வியாபாரம் ஹலாலா ஹராமாண்டு யாருக்கும் சுயமாக தெரிவு செய்து கொள்வதற்கு முடியாத, விடை காணுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த வியாபாரத்துறை தள்ளி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வியாபாரம் என்றாலே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்குதுண்டா. இதுல நுணுக்கம் சார்ந்த அறிவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் நாங்க அந்த வியாபாரத்துறையில கூட முன்னேறி வரலாம். இன்னைக்கு பாருங்க, அரசாங்கத்தில் பல கொள்கை ரீதியான தீர்மானங்கள் எடுக்கிறான். பொருளாதார விஷயத்திலையும் சரி, பாடசாலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, வேற துறை சார்ந்த விஷயத்திலையும் சரி, பொருளாதார ரீதியாக பல தீர்மானங்கள் எடுக்கிறான். தேசிய ரீதியான கொள்கை தீர்மானங்கள்.
இந்த கொள்கை தீர்மானங்கள் எடுக்கும்போது இந்த கொள்கை தீர்மானங்களுக்கு இஸ்லாம் சார்ந்த தீர்மானங்கள் கொடுப்பதற்கு முஸ்லிம் கல்வியாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள். முஸ்லிம் கல்வியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. முஸ்லிம் கல்வியாளர்கள் இல்லாததுனால அரசாங்கத்துக்கு தேசிய தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் இருக்குது. மார்க்கத்துக்கு முரணாவன் எடுக்கிறான். படித்தவங்க அந்த மட்டத்தில் இருந்தால் தானே அரசாங்கத்துக்கு சொல்லலாம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு இதில் பாதிப்பு இருக்குது, இதில் முஸ்லிம் சமுதாயத்தில் சம்பிரதாயங்களை பாதிக்குது, கலாச்சாரங்களை பாதிக்குது, அவங்களோட கொள்கையை பாதிக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். உதாரணமா விடுமுறை நாள் இலங்கையில் எந்தெந்த நாட்களுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் பாடசாலை மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு, இதில் கூட முஸ்லிம் சமுதாயத்தில் யாருக்கு விடுமுறை கொடுத்துருக்குறாங்க? எப்படி கொடுத்துருக்குறாங்க? நோம்பு பெருநாளைக்கு விடுமுறை, தேசிய அரசாங்க விடுமுறை. அடுத்த விடுமுறை ஹஜ்ஜி பெருநாளைக்கா? இல்லை. எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? மீலாது விழாக்கு கொடுத்துருக்குறாங்க. மீலாது விழான்றது இஸ்லாத்தில் இல்லாதது. ஹஜ்ஜி பெருநாள் தான் எங்களுடைய பெருநாளுக்குரிய தினம் என்று பேசுறதுக்கு மார்க்க விளக்கம் உள்ள, அதே நேரத்தில் கல்வி சார்ந்த துறையில் ஒருத்தர் இருக்கணும். அங்கே அவங்க கல்வி சார்ந்த துறையில் ஒரு டிரெக்டர் இல்லை, ஒரு படித்தவர் இல்லை, ஒரு PhD முடித்தவர் இல்லை. அப்போ இவங்க என்ன செய்வாங்க? அரசாங்கம் முஸ்லிம் சமுதாயம் சார்ந்த தீர்மானங்கள் எடுக்க உடனடியாக தொடர்பு கொள்வாங்க ஜம்மியத்துல் உலமா. அங்கே உள்ளவங்க யாராவது டிகிரி எடுத்திருந்தா பரவாயில்லை, இல்லையே அவங்களே ஒப்புக்கொள்றாங்களே, அதுலலாம் நாங்கள் இல்லைன்றாங்களே. ஃபினான்ஸுக்கு, லீசினுக்கு, திஜாராக்கு, முஷாராக்காக்கெல்லாம் ஃபத்துவா கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபத்துவா கொடுத்த அடிப்படை என்னன்னு கேட்டால் அவங்க விளக்குறாங்கல்ல, அதில் அவங்க அப்பாவித்தனமாக இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்று அவங்கக்கிட்ட ஃபத்துவா கேட்டால் மார்க்கத்துக்கு முரணான ஃபத்துவா போகுது. கடைசியில் பாதிப்பு யாருக்கு? முஸ்லீம் சமுதாயத்துக்கு. அப்போ கொள்கை சார்ந்த சில தீர்மானங்கள் எடுப்பதற்கும் மார்க்க ரீதியான அறிவோட உலக அறிவு இருக்கணுமா இல்லையா? அதுக்கு அரசாங்கத்தில் நம்ம ஆட்கள் இருக்கணுமா இல்லையா? இல்லை. இன்னைக்கு ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் அதிகமான அந்த துறையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அமைப்பு ரீதியான கருத்துக்களை மட்டும்தான் அவங்க சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸை சொல்றாங்க இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கல்வியை இஸ்லாம் ஆதரித்து இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அல்லாஹ்வை நினைப்பவர்கள் யார் தெரியுமா? மூளை உள்ளவன் தான் நினைப்பான் அல்லாஹ். உலுல் அல்பாப், யார் அறிவாளிகளோ அவர்கள் தான் அல்லாஹ்வே சரியாக நினைப்பார்கள். இல்லாட்டி ஒரு சம்பிரதாயத்துக்கு நினைப்பான். உண்மையாக உளப்பூர்வமாக உயிரோட்டமாக இறைவனை நினைக்க மாட்டார்கள். உயிரோட்டமான இறைவனுடைய ஞாபகம் இல்லாவிட்டால் நாங்கள் திருந்த மாட்டோம், நாங்கள் நன்மக்களாக மாற மாட்டோம். அப்ப அறிவு இருக்கணும். அப்பதான் அல்லாஹ் பத்தியே அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவர்கள் யார்? அறிஞர்கள், அறிவாளிகள், படித்தவர்கள், புத்தி உள்ளவர்கள். அவங்க தான் அஞ்சுவாங்க. வானுலகத்தை பார்த்தா அந்த வானுலகத்தில் உள்ள இயக்கத்தை பற்றி சிந்தித்தாலே அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப இது விளங்குறதுக்கு அடிப்படை அறிவு இருக்கணுமா இல்லையா? அறிவை கொடுக்கணும். நாங்க கொடுக்கறது இல்லை. நாங்க கொடுத்த படிப்பு என்ன? மனனம் செய்ய வைப்பது தான் நாம் கொடுத்த படிப்பு. மனப்பாடமாக்கு, பாபா பிளக்ஸிம மனப்பாடமாக்கு, ட்விங்கிள் ட்விங்கிள மனப்பாடமாக்கு, ABCD மனப்பாடமாக்கு, எலக்யூஷன், அந்த கியூஷன், எல்லா கியூஷன் பேர்லையும் வெறுமனே மனப்பாடமாக்குற வேலையை மட்டும்தான் பண்றோம். ஆனா குர்ஆன் மனப்பாடத்தில் இருக்காது. எது மனப்பாடத்தில் இருக்கணுமோ அது இருக்காது, எது தேவையில்லையோ அது இருக்கு மனப்பாடத்தில். கல்வி என்பது மனப்பாடமாக்குறது இல்லை. மனப்பாடமாக்கி ஒரு ஸ்பீச் பண்ணு வைங்க, எங்களோட பெட்ரோலுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது, என் புள்ள எப்படிப்பட்ட கெட்டிக்காரன்னு பாருங்க, அப்படி அடிச்சு விட்டுட்டான். அப்படி இல்லை, சிந்திக்க வைக்கணும். யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கடா, யூத கர்ப்பிணி தாய்மார்கள் கருவிலே குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவனோட கணவன், யூத கணவன் என்ன பண்ணுவான்? பொண்டாட்டிக்கு 10 மேத்தமெட்டிக்ஸ்ல 10 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு போவான். இதை வந்து நீ செஞ்சு வை, விடையை கண்டு நீ தேடி வை அப்படின்ட்டு கணக்கில் 10 விஷயத்தை கொடுத்து போவான். இவன் என்ன செய்வான்? வீட்டு வேலை பார்க்கறதோட அந்த கணக்குக்கெல்லாம் என்ன செய்வாங்க? விடையை கண்டுபிடிச்சு வைப்பாங்க. உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இவன் இந்த மெத்ஸ்ல இந்த மூளையை பயன்படுத்தும் போது கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு, கருவுக்கு அதுல சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்துல மூளை வளர்ச்சி வேகமாக வருகிறது. எங்கடாக்கள் கருப்பமான காலத்தில் நம்ம உப்புமாக்கள் என்ன செய்யறது? எனக்கு அந்த மண்ணு கொஞ்சம் தின்ன ஆசையா இருக்குது. அது ஒரு குணம் என்றா என்னன்னு விளங்குது இல்லை. மண்ணு தின்னணும், சங்கு தின்னணும், சங்க கடி, இது வேற வழி இல்லை, நல்ல வழியா இருக்கும். இதான எங்கட ஆக்கள் எல்லாம் சாப்பாட்டில் தான் விஷயம். அந்த டைமை பார்த்து இவன் இந்த டைம்ல கேட்டாதான் சப்மேரினோட உழுகையிலும், இல்லாட்டி வாங்கி தர மாட்டான் பிசினாரி. அதனால எனக்கு ஒரு சப்மேரின் தின்றதுக்கு ஒரு ஆசை உள்ளது. பிரெக்னன்ட் டைம்ல உடனே இவன் அள்ளி கொண்டு வந்து கொடுப்பான். அதுக்கு சிங்களத்தில் தொலை தூக்காண்டுவாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது.
இந்த மாதிரி இப்படி தான் எல்லாம் சாப்பாட்டில் தானே கவனம், கல்வியில் கவனமா? கல்வியில் கவனம் இல்லை. குழந்தைகளுக்கு கல்வித்துறையை நாங்கள் மனப்பாடத்தில் எல்லாம் கொடுக்கணும், சிந்தனையில் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்டா, நம் சிறுவர்களை சுற்றுலா பயணங்களுக்கு கூட்டி போகணும். நாங்கள் கூட்டி போகணும். ஸ்கூலில் வந்து என்னத்தை பார்க்குறான்னு தெரியா, அங்கே ஆற்றுல குளிக்க போயிட்டு 10 பிள்ளைகள் அடிபட்டு போகிற கேஸெல்லாம் வருது. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து பெத்தெடுத்து ஆளாக்கி அவங்க வந்து ஆற்றுக்கு வெளி கொடுக்குறதுக்கு பிள்ளைகள் அனுப்பக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும்டா, சில முக்கியமான இடங்களுக்கு நாங்கள் கூட்டி போகணும். இந்த கிளம்ப மியூசியத்துக்கு வந்து எத்தனை பேர் கூட்டி போயிட்டு இருக்கீங்க என் பிள்ளைகளை? காட்டுங்க போயிட்டு. அந்த காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, சிம்மாசனங்களை பார், அவர்களுடைய மணிமகுடங்களை பார், ஆடை கலாச்சாரத்தை பார், என்னென்ன மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அழிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லாஹ் வந்து படிப்பினை வைத்திருக்கலாம். இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும், சிந்திக்க வைக்கணும். பழைய ஆக்கள் இப்படி இருந்தாங்களா? அந்த காட்சிகளை பார்க்கும்போது அல்லாஹ் சொல்றான், ஃபஸீரு ஃபில் அர்ல், நீங்கள் பூமியிலே சுற்றி திரியுங்கள். எதுக்கு? நூறலில் போயிட்டு குளிர் காய்வதற்காக அல்ல. ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன், அநியாயக்காரர்களுடைய முடிவு எவ்வாறு ஆனது என்பதை நீங்கள் கண்களால் பார்க்க வேண்டும். அநியாயக்காரன் முடிவு என்னாச்சுன்றதை பார்க்க அந்த சிந்தனையை தூண்டுறதுக்காகத்தான் சுற்றுலா பயணங்கள். குழந்தைகளை கொண்டு போய் அந்த இயற்கையான காட்சிகளை காட்டி அல்லாஹ்வுடைய நியமத்துகள் என்னன்றதை விளங்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். இந்த சிந்தனையை வச்சாலே போதும், குழந்தைகள் தானாக வளரும். குழந்தைகளுக்கு வந்து இந்த மேலே இங்கே தான் 3 வயசு 4 வயசு பிள்ளை யூகேஜி எல்கேஜி யூகேஜி என்று போட்டு எலக்யூஷன் என்று போட்டு 1ஆம் வகுப்புல புத்தகம் ஒரு பெரிய ஒரு பையனை தூக்கிக்கொண்டு போகும். கிலோ கணக்கில் பாரம், சந்து வலி, தலைவலி, கழுத்து வலி, முதுகு வலி எல்லாமே குழந்தைகளுக்கு அசௌகரியம், முழுமையான அசௌகரியம். அப்போ இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் மேலே நாடுகளில் 5 வயசு 6 வயசு வர காட்டிலும் குழந்தைகளுக்கு என்ன படிப்பு தெரியுமா? இப்படி ஒரு எம்டியான ஒரு ஹாலை வச்சிருப்பான், வெள்ளை செவர் இருக்கும், கலர் பெயிண்டை கையில் கொடுப்பான், இஷ்டத்துக்கு நீ பெயிண்ட் பண்ணு. அவன் என்ன செய்வான்? எடுத்து பெயிண்ட் அட்டிப்பான். அங்கே இங்கே கலர், இந்த கலரில் இருக்குதே கலரிங்கில் வந்து ஒரு கல்வி. சிபுகத்துல்லா, அல்லாஹ் தீட்டிய வர்ணம், அல்லாவை விட அழகிய வர்ணம் தீட்டுபவன் யாருன்னு அல்லாஹ் கேட்பான் குர்ஆன் ஒரு இடத்துல. இந்த வர்ணங்களில் ஒரு அறிவியல் இருக்கிறது, அதை காட்டணும், அதை விளங்க வைக்கணும். இந்த மாதிரி அதுதான் அவங்களோட கல்வியாக கொடுக்குறாங்க பாருங்க. பிறகு ஒரு 10 வருஷம் 20 வருஷம்லாம் அவன் படிக்கிறான் இல்லை, எல்லாம் செல்ஃப் ஸ்டடி தான், வழிகாட்டல் தான் நடக்குது. அவன் தாறுமாறாக படித்து வர்றான். ஆனால் கோஎட் எஜுகேஷன் அங்கே ஒரு பிரச்சனை. கோஎட் எஜுகேஷன்டா ஆண்களும் பெண்களும் சகஜமாக இருக்கிறது. அதில் நிறைய மாணவிகள் வந்து கற்பை இழக்கிறாங்க, மாணவர்கள் கற்பை இழக்கிறாங்க. அந்த ஒரு அநியாயம் நடக்குது மேலே நாடுகளில். அப்போ அந்த வரம்புகளை நாங்கள் மீறாத விதத்தில் எங்களோட கல்வித்துறையில் நாங்கள் குழந்தைகளை வளர்த்தெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி வளர்க்காவிட்டால் வேலை இல்லை. நபிகள் நாயகம் ஒரு துவா கேட்க சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, இறைவா எனக்கு பயனுள்ள கல்வியை வழங்கிவிடு, வரிஸ்கன் தையிபா, தையிபான உணவுகளை வழங்கிவிடு, அமலம் முத்தகப்பலா, அங்கீகரிக்கப்படக்கூடிய அமல்களை எனக்கு வழங்கிவிடு, நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. இல்மன் நாஃபியாண்டா பயனுள்ள கல்வி. இந்த உலகத்துக்கு பயனளிக்கக்கூடிய கல்விகள் இருக்கின்றன. அந்த கல்விகளை நாங்கள் படிக்க வேண்டும். எங்களோட குழந்தைகளை ஒரு துறையில் சரியாக செலக்ட் பண்ணி அந்த துறையில் அனுப்பணும். கண்டனையும் படிக்க வைக்கக்கூடாது. இங்கிலீஷை படிக்க வச்சா படிப்பேன்றது அர்த்தம் இல்லை. எல்லாம் வந்து எங்கட ஆக்கள் என்ன செய்கிறாங்க, புள்ளை உம்மா பாப்பாக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை பேச தெரியாது, புள்ளையில ஆனால் காசு கையில் இருக்கும். இவங்க கொஞ்சம் 2 எஸ் நோ மட்டும் பழவி இருப்பாங்க, சோன்னு பழவி இருப்பாங்க. பேச யூ ஆர் கம்மிங் நோன்னு கேட்பாங்க. கம்மிங் நோண்டா வர இல்லையா, வாரீங்களான்னு கேட்குறதுக்கு கம்மிங் நோ, நோ கம்மிங். அப்போ இங்கிலீஷ் எப்படி இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் போகுது. சரி, அது ஒரு துறையில் போட்டும். நான் கேட்குறேன், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போடுறாங்க, இங்கிலீஷில் படித்தா அந்த பிள்ளைகள் வந்து ஏதாவது உலகத்தில் காரியம் சாதிக்குதா? நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். இலங்கையில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இலங்கையில் வந்து என்ன துறையில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். மேக்சிமம் எங்கே இருப்பான் தெரியுமா? அங்கங்கே வீசா கிடைச்சா இங்கிலாந்தில் இருப்பான், இத்தாலியில் இருப்பான், ஜப்பானில் இருப்பான், அவ்வளோதான். அந்த வெளிநாட்டு பயணத்துக்கு போனவங்களுக்கு அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு வர இயலாது. வெளிநாட்டுக்கு பயணம் போனால் என்ன செய்வாங்க, அதிகபட்ச காலம் அங்கே வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, சல்லி சேர்த்து வருவாங்க. இங்கே வந்து பிஸ்னஸ் தான், திரும்ப இங்கே வந்து வியாபாரம் தான். திரும்ப ஒரு கல்வித்துறையிலே ஒரு முன்னேறத்துக்கு போகிறதுக்கு முடியாது, அவங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியாது. அப்போ இந்த இன்டர்நேஷனல் பெருமைக்கு மாவிடிக்க கூடாது. பெருமைக்கு மாவிடிக்கிறேன்டா ஒரு வீட்டில் மாவிடிச்சாங்களாம். இவங்க என்ன செய்யறது, இவங்ககிட்ட மாவு இல்லை, கோதுமை இல்லை, வெறும் உலக்கையை எடுத்து இவங்க இடிக்கிறது. அம்மி உலக்கையை வச்சு இடிச்சா சரி வருமா? என்ன அங்கே இடிக்கிறாங்களே, நாங்களும் இடிக்கிறோம். அவன் மாவை இடிச்சா, நீ எதடா இடிச்சாய்? நாங்கள் உலக்கையை இடித்தோம். உரலும் உரலையும் உலக்கையும் வச்சு இடிச்சா இது பெருமைக்கு மாவிடிக்கிற வேலை, எந்த பயனும் இல்லை. கடைசியில் இங்கிலீஷ் மட்டும்தான். இந்த இங்கிலீஷ் கூட கம்ப்ளீட்டான இங்கிலீஷா, ஒழுங்கான இங்கிலீஷும் இல்லை, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இது நிறைய.
அப்ப இதுல கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது அப்ப உலக கல்வியில கூடுதலான கவனம் செலுத்துங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கடா, படிச்சது போதும் நில்லன்னு நிப்பாட்டுறாங்க. இப்படி செய்ய வேணாம். குறைந்தபட்சம் அல்லாவுக்காக வேண்டி, இந்த சமுதாயத்தில் முன்னேற்றத்துக்காக வேண்டி ஓ லெவல் வர காட்டிலும் சரி குறைந்தபட்சம் படிக்க வைங்க. ஏ லெவல் படிக்க வைங்க. யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க. எங்களோட பிள்ளையில சிந்தனையாளர்களை உருவாக்குங்க. இந்த சமுதாயத்துக்கு தேவை அதுதான். அல்லாவுக்காக படிக்கிறவங்களை தடுக்காதீங்க. குறிப்பா பெண்கள் படிக்கிறாங்க எங்க சமுதாயத்தில், அவங்களுக்கு உடனடியாக திருமண பேச்சுவார்த்தையை உடனடியாக அமல்படுத்தி இந்த அவங்களோட படிப்பு வாழ்க்கையை முடிக்கிறாங்க. கொஞ்சம் பார்வைக்கு ஒரு புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா உடனே எவனையாவது ஒருத்தன பேசி வைக்குது. இவர்களும் இப்படிதான் இருக்கிறது. கொஞ்சம் பார்வையா இருந்து படிப்பா பார்வையா இருந்து வைங்க, இவங்க படிப்புல கவனம் இருக்காது, மாப்பிள்ளை தேடுறதுல தான் கவனம் இருக்கும். ஏன் இது சமுதாயத்துக்காக ஏதாவது பண்றது இல்லையா? இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது சேவை செய்யறது இல்லையா? இஸ்லாத்துக்காக வேண்டி ஏதாவது பாடுபடுறது இல்லையா? இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது, குழந்தைகள் அதிகமாக கேள்வி கேட்பாங்க தானே. கேள்வி கேட்கும் போது நாங்கள் அவங்கள தடுக்கக்கூடாது. கேள்வி கேட்கறதே அவங்களோட படிப்பு திறனை வளர்க்கறதுன்ற அர்த்தம். அல்லாவே குர்ஆன்ல சொல்றானே, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், அறியாததை அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவ குழந்தை கேட்கும் போது பதில் சொல்லணும். அது ஒரு உங்களுக்கு சிரமமான காரியமா வந்தா பதில் சொல்ல மாட்டேன் என்று அவர்களை தடுத்து விடாமல் அந்த பதில் உங்களுக்கு அவசியமற்றது மாதிரி விளங்க வைங்க. இது தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்குறீங்கம்மா, இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, நான் பதில் சொன்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, அந்த மாதிரி விளங்க வைங்க. குழந்தைகள் தேவையில்லாத கேள்வி கேட்க மாட்டாங்க. அடுத்தது, இந்த மார்க்க கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க வேண்டும். மார்க்கம் இல்லாட்டி எல்லாம் போச்சு. படிப்பு சரி, உலக படிப்பு உலகத்தில் தான் சீரழிஞ்சு போவான். உலகத்தில் செம்மையா வாழ படிப்பு தேவை. படிப்பு இல்லைண்டா இந்த உலக வாழ்க்கை தான் எல்லாம் போகும். மார்க்கம் இல்லைண்டா மறுமை வாழ்க்கையும் இல்லாமல் போயிடும். மறுமை வாழ்க்கை தான் எங்களோட லட்சியம். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த துனியா வாழ்க்கை வெறும் ஏமாற்று வசதிகளை தவிர வேறு இல்லை என்றான் அல்லாஹ். இதில் உள்ள வசதி உச்ச கட்டமான வசதி கூட ஏமாத்துற வசதி தான். எந்த ஒரு பலனும் இல்லை, நிரந்தரம் இல்லை. வல் ஆகிரத்து ஹைரு வ அபுகா, மறுமைதான் சிறந்தது, நிரந்தரமானது. அப்ப மறுமைக்கான வாழ்க்கைக்கு குழந்தைகளுக்கு நாங்கள் கல்வியை கொடுக்கணும். அதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்தார். யா புனை என்று தன்னுடைய மகனை அழைத்தார். அருமை மகன் என்று. புனை என்ற வார்த்தை மிகவும் சிறிய வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு பயன்படுத்துற வார்த்தை. யா புனைய, சிறிய வயசுல அந்த பிள்ளைய கூப்பிட்டு, லா துஸ்ரிக் பில்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள், இன்ன சிற்கல் வதுலுமுன் அலீம், இணை கற்பித்தல் மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்றாரு. சின்ன பிள்ளைக்கு ஏகத்துவத்தை சொல்லி கொடுக்கணும். அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னாருண்டா, அதுல அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், வைது கால லுக்மான் அலி இப்னிஹி வ ஹுவ யஇலுஹு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு யஇலுஹு, அறிவுரை சொல்லும் விதத்தில், கண்டனத்தோட இல்லை, பாசமான முறையில் அறிவுரை, அழகான முறையில் உபதேசம் பண்ணும்போது, மகனே இது அல்லாஹ்க்கு இணை கற்பித்தல்ன்றது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் தான் எங்கள் எல்லாமே, அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் இல்லாட்டி நாங்கள் இந்த உலகத்துக்கே வந்திருக்க மாட்டோம், அவன் எஜமான், நாங்கள் அடிமை, அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை, அவனுடைய ஆற்றல் அதிகாரம் பண்புகள் நாங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது, அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அவனுக்காக மாத்திரம்தான் நாங்கள் வாழ வேண்டும், அவனுக்காகவே நாங்கள் மரணிக்க வேண்டும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் சிறு வயசுல. அப்ப இதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொன்னதில்லை, நபிகள் நாயகம் ஒரு குழந்தையை கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க எப்படி அருமையான ஒரு ஒரு அறிவுரை. இந்த அறிவுரையை ஒவ்வொரு குழந்தைக்கும் கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. என்னன்னு பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு குழந்தையை கூப்பிடுறாங்க, யா குலாம், ஏ சிறுவனே வாருங்கள், இன்னி உஅல்லிமுக பி கலிமாத்தின், நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், அந்த வார்த்தைகளை நீங்க நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபதுக, நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பேணி பாதுகாப்போடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். யஹ்ஃபதுக, அல்லாஹ் உங்களை பேணி பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக நடக்க வேண்டும். அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் ஒன்றை விட்டு விலகுமாறு சொன்னால் அதை விட்டு முற்றிலும் முழுதாக விலக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக நடப்பது. அப்படி நீ பேணுதலாக நடந்தால் யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபலில்லாஹ, நீ அல்லாஹ் விஷயத்திலே பேணுதலாக நடந்து கொள். தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வை உன்னுடைய கண்ணுக்கு முன்னால் காண்பாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீ பேணுதலாக நடந்து கொள், அல்லாஹ்வை உன்னுடைய கண்ணுக்கு முன்னால் நீ காண்பாய். சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இதா சஅல்த, நீ ஏதாவது ஒன்றை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலில்லாஹ, அல்லாஹ்விடத்திலே கேள். வைதா இஸ்தான்த ஃபஸ்தைன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடமே உதவி தேடிக்கொள். வேற யாருக்கிட்டையும் கேட்காது. அகீதா தௌஹீத சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் விஷயத்துல பேணுதலா இருந்தா அல்லாஹ் பாதுகாப்பான்,
அல்லாஹ் விஷயத்துல பேணுதலா இருந்தா நீ அல்லாஹ்வை கண்முன்னுக்கு காண்பாய். அந்த அளவுக்கு அல்லாஹ் உன்னுடைய விஷயத்துல பாசமாக நடப்பான். நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். உன்னுடைய வேண்டுகோள் எல்லாத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அதான் அல்லாஹ்வை பார்க்கிறதுன்றது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை கண்ணால யாரும் பார்க்கல. லா யுத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். பார்வைகள் அவனை அடையாது, அவன்தான் அனைத்தையும் அடைவான். அப்ப அல்லாஹ்வை பார்க்கலா, அல்லாஹ் எங்களுக்கு முன்னாடி இருந்து எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவான். அதனால தான் ரசூலுல்லாஹ் அடுத்ததா சொல்றாங்க, ஏதாவது கேட்பதா இருந்தா அல்லாஹ் கிட்ட கேளு, அவுலியா கிட்ட கேட்காதே, மகான்கள் கிட்ட கேட்காதே, பிச்சையும் எடுக்காதே, மக்கள் கிட்டையும் கையேந்தாதே, சுயமரியாதையுடன் வாழு. உனக்கு தேவையான பொருளை அல்லாஹ் கிட்ட கேளு. அடுத்தவங்க கிட்ட கேட்கிற பழக்கம் தேவையில்லை. வேற வழியே இல்லை உலகத்துல வாழ்றதுக்கு. இன்னொரு மனுஷன் கிட்ட உதவி தேட வேண்டிய நிர்பந்தம் வந்தாலே தவிர வேற யாருக்கிட்ட கையேந்த கூடாது. சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அல்லாஹ்விடமே உதவி தேடு, அல்லாஹ் உதவி செய்வான். அதான் நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியால சொல்றோம் தினசரி, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதை நாங்கள் என்ன செய்யணும்? எங்களோட குழந்தைகளுக்கு ஒரு கொள்கையா சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சடங்காக ஓத வைக்காம ஒரு கொள்கையாக அதை படிப்பின வைக்கணும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாலம் சிறுவனை அறிந்து கொள், அன்னல் உம்மத்த லவிஜ்தமாத்த அலா ஐயன்ஃபஉக பிஷைஇன். இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்வதற்கு முடிவெடுத்தால், லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கது கதபல்லாஹு லக. அல்லாஹ் உனக்கு எதை எழுதினானோ அதை தவிர எந்த நன்மையும் அவங்களால செய்ய முடியாது. ஒட்டுமொத்த உம்மத்தே சேருது, எனக்கு ஒரு நன்மை செய்ய நினைக்கிறாங்க, அது எனக்கு நடக்குமா? அல்லாஹ் எழுதினது தான் நடக்கும். மனுஷனை தங்கி வாழாதுன்றாங்க. மனுஷனை தங்கி வாழாதே, ஒருத்தனை நம்பாதே, ஓண்ட அல்லாட விஷயத்தோட நீ தொடர்புல இரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து, ஏண்டா இதுல தானே எல்லாரும் வீக் ஆகுறாங்க. எல்லாரும் மக்கள் வேணும் மக்கள் வேணும், 10 பேர் எனக்கு வேணும்னு நினைச்சுதான் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக கொள்கை இல்லாம போறான். அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அந்த மார்க்கத்தை இழக்கிறான், அடகு வைக்கிறான். இது தேவையில்லை. அல்லாஹ் எழுதினத்தான் அளவு நடக்கும். மனுஷனை தங்கி நிற்காதே. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலவ் இஜ்தமஉ அலா யலூருக பிஷைஇன். உனக்கு ஏதாவது கெடுதியை செய்வதற்கு அவர்கள் நினைத்தால், லம் யலூருக இல்லா பிஷைஇன் கது கதபல்லாஹு லக. அல்லாஹ் உனக்கு எதை எழுதி இருக்கிறானோ அதை தவிர எந்த கெடுதியும் வராது. யாருக்கும் பயந்து வாழாது. நீ ஒன்று செய்ய நினைச்சா தைரியமா செஞ்சுட்டு போய்கொண்டே இரு. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவன் அடிப்பானா, இவன் உதைப்பானா, அவன் விமர்சிப்பானா, ஏசுவானா, திட்டுவானா, மெட்ரே கிடையாது. எவன் என்ன சொல்லிட்டு போட்டும், நீ செய்வது சரியாக இருந்தால் உன்னுடைய நடைய கட்டு, முன்னேறி செல். இதுதான் மார்க்கம் சொல்ற வழிமுறை. ருஃபியத்துல் அக்லாம் வஜஃபத்தி ஸுஹுஃப். பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன, எல்லாம் எழுதி முடிஞ்சு. மனிதர்கள் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ் விதியை எழுதி முடித்து விட்டான். இந்த கொள்கையில வாழுடா, நீ வெற்றி பெறுவாய், நீ அல்லாஹ்வுடைய உதவியை காண்பாய், அல்லாஹ்வே உன்னை பாதுகாப்பான். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அகீதா. இந்த அகீதாவை நாங்கள் சரியாக நம்முடைய சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இபாதத்துகளுக்கும் பழக்கணும். அப்பதான் நல்ல உள்ளம் வளரும். சிறு வயசுலேயே தொலை வைக்கணும், நோவு பிடிக்க பழக்கணும். சாபாக்கள் ஆசுரா நோம்பெல்லாம் பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு பழக்கினாங்க. கஷ்டப்படுத்தக்கூடாது, ஆனால் பழக்கணும். ஒரு 7-8 வயசு ஆரம்பிச்சாங்கண்டா இத்தனை வயசுல தான் செய்யணும் என்று வரல. எங்களுக்கு விளங்கும், எல்லாத்தையும் அவன் செய்வான். நோம்பு பிடிக்க வைக்க மட்டும் 15 வயசு வரக்காட்டில் இருக்கணுமா? எல்லா காரியத்தையும் அவன் செஞ்சு முடிக்கிறான். நோம்பு பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 10-15 வயசு ஆகட்டுமே, அப்படி இல்லை. முடியுமான பழக்கி வைங்க, கஷ்டப்படுத்தக்கூடாது சிறுவர்களை. அவங்களோட சுதந்திரத்தில் அவங்கள வாழ விடணும். ஆனால் இபாதத்துக்களை பழக்கணும். நாங்கள் தொழுவும் பொழுது அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வர வேண்டும். நபி தோழியர்கள் அவங்க கை குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு எடுத்து வந்தாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு பள்ளிவாசலுக்கு புள்ளையோட வாங்கண்டா, புள்ளை எடுத்துக்கொண்டு எப்படியாப்பா பள்ளிக்கு வரதுன்னு தான் ஒரே கேள்வி. நபி தோழியர்கள் இஷாவுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு அலுவலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இஷா தொழுகையுடைய ஜமாத் செய்வதற்கு தாமதமாகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, பெண்களும் அவர்களுடன் வந்த சிறுவர்களும் பள்ளிவாசலிலே உறங்கி விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே எல்லாரும் படுத்து கிடக்குறாங்க, வந்து இமாம் ஜமாத்தை பண்ணுங்க. அப்படியாண்டு உடனே வந்து இமாம் ஜமாத் செய்கிறாங்க. அப்போ இஷா நேரம் லேட் ஆகுது, இரவு நேரம் ஆகுது. அப்பையும் பரவாயில்லைண்டு பள்ளியை விட்டு போவாங்க. பள்ளியிலே ரசூலுல்லாஹ் இமாம் ஜமாத்தையை காட்டணும். தொலை வந்தவங்க அப்படியே உறங்கி கிடந்தாங்கண்டா நாங்கள் எந்த அளவுக்கு தொழுகையில் ஆர்வமாக இருக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி சாயிப் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ் செய்தேன். ஹுஜ்ஜபி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான இப்னு 7 சினீன். 7 வயசு சிறுவனாக இருக்கும்போது நபியோட நான் ஹஜ்ஜே செஞ்சுட்டேன்ன்றாங்க. கடமையே இல்லை அந்த வயசு. ஆனா ரசூலுல்லாஹ் அதை தடுத்தாங்களா? சிறுவர்கள் ஹஜ் செய்ய உனக்கு கடமையில் போ, தடுக்கல. அமல் இபாதத் செய்வதற்கு வந்தால் ஆர்வமா அவங்க என்ன செய்யணும், உள்வாங்கணும். ஹஜ் செய்யறது எவ்வளவு பெரிய கஷ்டம், மிகப்பெரிய சிரமம். அந்த காலத்தில்
இன்னும் கஷ்டமா இருக்கும். இப்போ வசதி செஞ்சே அந்த ஜன நெரிசல்ல பிரச்சனை. அந்த காலத்திலே மக்கள் நெரிசலா தான் இருந்தாங்க, ஆனா வசதி இல்லை, அடிப்படை வசதியே இல்லை. அப்போ ஹஜ்ஜி செஞ்சாங்கண்டா 7 வயசுல புள்ள, அதுக்கு ரசூல் அனுமதி கொடுத்தாங்களே. பள்ளிவாசல்ல முன்சப்புல சிறுவனத்தை வந்தீங்கன்னா மண்டல கூட்டி பின்னுக்கு அனுப்புறோம். முன்சப்புல சிறுவர்களுடைய வரிசையும் சிறுவர்கள் தெரிஞ்சு கொள்ளும், அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆண்களுடைய வரிசை முன் வரிசை, பெண்களுடைய வரிசையில சிறந்தது பின் வரிசை, சிறுவர்களுடைய வரிசை நடு வரிசை, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பெரியவங்க முன்னுக்கு நிற்பாங்க. ஏண்டா இமாமுக்கு வந்து ஓதுறதுக்கு ஏதாவது தெரியலண்டா குர்ஆன் ஹதீஸ்ல விளக்கம் உள்ளவங்க பின்னாடி இருந்து எடுத்து கொடுக்கணும். நீ சிறுவர்களா பார்த்து நீ லைன்ல இருந்துச்சுட்டா இமாமுக்கு ஏதாவது மிஸ் ஆனா அவங்க எடுத்து கொடுக்கலாம். அவன் முன்னாடி பெரியவங்க, பின்னாடி வந்து சிறுவர்கள், அதுக்கும் பின்னாடி பெண்கள். இப்படிதான் வரிசையுடைய செட்டப்பை ரசூலா வச்சாங்க. ஒரு சிறுவன் தப்பி தவறி முன்னுக்கு வந்துட்டான்னு அதுக்காக மண்டல கூட்டி பின்னுக்கு அனுப்புறதா, அவனை துரத்துறதா, பள்ளிக்கே வரமாட்டான். இப்படி துரத்தியதான் இன்னைக்கு இளைஞர்கள் பள்ளிவாசல் இல்லை. இந்த தௌஹீத் ஜமாத்துடைய புரட்சியின் காரணமாக இளைஞர்கள் பள்ளிவாசலுடன் தொடர்பில் இருக்கிறார்களே தவிர மற்ற பள்ளிவாசல்கள் அதிகமான இளைஞர்கள் ரமலானுக்கு ஒரு குல்லா போட்டுக் கொள்வான் அல்லாஹ்வை மாத்துறதுக்கு. எங்கால எடுக்கிறானோ தெரியும் தொப்பியல, ஏதாவது ஒரு பாக்ஸ் தொப்பி ஒன்று கிடைக்கும், பேர்வலை தொப்பி ஒன்று போட்டுக்கொண்டு ரமலான் காலத்தில் மட்டும் சுத்துவாங்க. அப்படி இல்லை, தொப்பில விஷயம் இருக்குது, அக்கீதால இபாதத்துல கொள்கையிலும் அமல்லையும் விஷயம் இருக்குது. அதை நாங்கள் வர வைக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜமாத்துல் முஹ்கம ஃபீ அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நான் முஹ்கமான அத்தியாயங்களை நான் மனனம் செய்து விட்டேன். அந்த முஹ்கமான அத்தியாயங்களுக்கு இன்னொரு பேர் அல் முஃபஸ்ஸல், முஃபஸ்ஸலான அத்தியாயங்களை நான் மனனம் செய்து விட்டேன். முஃபஸ்ஸல் என்றால் குர்ஆன்ல 50வது அத்தியாயம் சூரத்து காஃப், 50வது அத்தியாயத்திலிருந்து 114வது வசனம் வரைக்கும் உள்ள அத்தியாயம் வரைக்கும் உள்ள அந்த 74 சூறாக்கள், 64 சூறாக்கள், இதுதான் முஃபஸ்ஸலான வசனங்கள் அத்தியாயங்கள் என்பது. இதை வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மரணம் செய்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு எத்தனை வயசு? வகால இப்னு அப்பாஸ் துவஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன இப்னு அஸ்ர சினீன், நான் 10 வயசு சிறுவனாக இருக்கும்போது தான் நபிகள் நாயகம் மரணித்தார்கள். 10 வயசு சிறுவனாக இருக்கும்போது குர்ஆன்ல 64 அத்தியாயங்கள்ல மரணமிடுற அளவுக்கு ஒரு சிறுவன் இருந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இருந்து பார்க்குறோம், கிராத் போட்டிகளில் வரக்கூடிய சிறுவர்கள் உலகத்தில் லட்சம் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. 200 கோடி மக்கள் முஸ்லீம்கள் வாழ்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆனால் ஒரு 10-15 பேர் 5 வயசுல குர்ஆன் மரணம், 10 வயசுல குர்ஆன், அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எல்லா முஸ்லீமும் இருக்கணும். இப்படி குர்ஆன்ல எத்தனை அத்தியாயங்கள் மரணம் இருக்குது எங்களுக்கு? பெரியவங்களுக்கு மரணம் இல்லை, சிறுவர்களுக்கு மரணம் செய்யறதுக்கு நல்ல இளமையான பசுமையான வயசு, அழகா போயிட்டு பதிஞ்சிடும். அந்த வயசுல வந்து மரணம் செய்யறதுக்குரிய வேலையை பண்ண மாட்டாங்க, மதரசான்னு அனுப்புறாங்க. அதுக்கு போனா அலிஃப் பாத்தா மட்டும்தான் ஓதுறது, இஃபுல் பண்றது இல்லை, விளக்கம் இல்லை, அக்கீதால தெளிவு இல்லை. சும்மா ஒரு பாட்டை படிச்சுட்டு கசீதான்ற பேர்ல சர்டிபிகேட் எடுத்துட்டு வர்றது. போட்டி என்ற பேர்ல 50,000 போட்டி, மாசத்துக்கு ஒருக்கா போட்டில கப் எடுத்து வந்து வீட்டில் வச்சதுனால இஸ்லாம் வந்துருமா? கொள்கையை சொல்லணும், குர்ஆன் மரணமிட வைக்கணும், இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும். இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அறிஞராக மாறுகிறார் தெரியுமா? சின்ன வயசுல 10வது வயசுல 54 சூறாக்களை மரணம் செய்திருந்தால் 64 சூறாக்களை. இந்த இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு பிற்காலத்தில் ஹதீஸ் கலையில் வந்த அறிஞர்கள் எல்லாம் எப்படி சிறப்பு பெயர் கூப்பிட்டு அழைத்தார்கள் என்றால், இவருக்கு சொன்ன பேர் அல் பஹர். இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு கடல் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை இப்னு அப்பாஸ் இல்லைன்னு சொன்னா எப்படி அவர் சொல்லுவாங்கன்னா, அபாதாக்கல் பஹர், கடல் இருக்கிறாரே கடல், அறிவு கடல், இதை மறுத்துள்ளார். அறிவு கடல் என்று சொல்லுவாங்க இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவு கடலாக வருவதற்கு என்ன காரணம்? சின்ன வயசிலே அவங்க குர்ஆன்ல தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள், ஹதீஸ்ல தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இப்னு அப்பாஸ் 10 வயசு சிறுவனுக்கு கூப்பிட்டு ஒரு துஆ கேட்கறாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல், இறைவா இவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை அதிகமாக கொடுத்து விடு, இவருக்கு குர்ஆனிலே அதிகமான விளக்கத்தை அறிவை வழங்கிவிடு என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க இப்னு அப்பாஸ்க்கு. 10 வயசு சிறுவனுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. நாங்க என்ன நினைப்போம், ஒரு 30 வயசு 40 வயசு ஆளுக்கு தான் இந்த துஆ விளங்கி வந்திருக்கும் என்று. ரசூலுல்லாஹ் மருத்துவ போகும்போது அவருக்கு 10 வயசுல இந்த துஆ கேட்கும்போது அதை விட கீழே தான் இருந்திருப்பாரு. சிறுவனுக்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த சிறுவனுக்கு மார்க்கத்துல விளக்கத்தை கொடு யா அல்லாஹ், இவருக்கு விளக்கங்கள் அதிகமான தஃசீர்களுக்கு இவருக்கு விளக்கம் கிடைக்கவே யா அல்லாஹ் என்று துஆ கேட்டாங்க. பாருங்க, 10 வயசு சிறுவனை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. அறிவு கடல் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் பிற்காலத்தில் வர்ணிக்கப்பட்டார். எதை கேட்டாலும் புட்டுன்னு சொல்லுவார், எதை கேட்டாலும் விளக்கம் அவர்கிட்ட. அவ்வளவு ஒரு அறிஞராக மாறுகிறார். இந்த சமுதாயத்திற்கு நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். நிறைய ஹதீஸ் கலையில நிறைய ஆய்வுகள் அவருடைய விஷயத்திலே வந்திருக்கிறது. அவருடைய விளக்கங்களூடாக பெற்றிருக்கிறோம்.
சரியானதை ஏற்றுக்கொள்வோம், தவறுண்டா விட்டு விடுவோம். ஆனால் என்ன சொல்ல வர்றோம், இந்த அளவுக்கு சிறுவர்கள் மார்க்கத்தில் ஈடுபாடாக இருந்தாங்க, அவங்க எங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்திஸா, தஃசீர் ஆசிரியரா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளரா, ஒரு அறிஞரா, பேச்சாளரா வருவார். அப்போ இந்த 10 வயசு புள்ளதான் இப்படி மாறும் என்பதை நாங்கள் விளங்கி நம்முடைய குழந்தைகளுக்கு அதிகமான மார்க்க கல்வியை கொடுப்பதற்குரிய அந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இதுதான் மரணம் வரைக்கும் நம்மோடு கூடவே வரக்கூடியது. ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா என்னுடைய அறிவை வளர்த்து விடண்டு இந்த உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் சேர்த்தே துவா கேட்க நம்முடைய குழந்தைகளை பழக்கி ஒரு சிறப்பான சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.